வணக்கம் வாசகர்களே. சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை ரகசியமாய் தவித்திடவா. கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதைக்குள்ள போகலாம். ரகசியம் 1. நேரமாகிவிட்டதே என்று தங்கள் பணிக்கு அவசரமாக சென்று கொண்டிருந்த மக்களை கதிரவன் மேலும் தன் வெப்ப கதிர்களால் விரட்டியபடி சர்வாதிகாரம் செய்து கொண்டிருந்த காலை நேர பொழுது. இவ்வாறு ஊரே பரபரப்பாய் இயங்கிக் கொண்டிருக்க அவள் மட்டும் இன்னும் நன்றாக போர்வையை இழுத்து மூடியபடி வாய்வழி சென்று காது வழியாக வெளியே வந்தால் கூட தெரியாத அளவிற்கு வாயை வேவென திறந்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள். ஹே மது, மணி 9:30 ஆகுதுடி. இன்னைக்கு உனக்கும் மாறனுக்கும் ரிசல்ட் வருது, ஞாபகம் இல்லையா என்று குரல் கொடுத்தபடி சமையல் அறையில் மணக்க மணக்க காஃபி போட்டு கொண்டிருந்தார் விஜயா. நீங்க என்ன கத்துனாலும் அந்த குந்தாணி இப்போ எந்திரிக்க மாட்டா. அதுக்கெல்லாம் ஒரு மந்திரம் இருக்குமாம். இப்ப பாருங்க உங்க மகன் பவர என்றபடி அவள் அறைக்கு சென்றான் இளமாறன். முகத்தை மூடியிருந்த போர்வையை மட்டும் சற்று விலக்கிவிட்டு அவள் காதோரம் குனிந்து, மதுமா, அத்தா வந்திருக்கண்டா, எழுந்திரு பாப்போ என்று கூற, அவ்வளவுதான் அவனை இழுத்து பிடித்து கீழே தள்ளியவள், ஏண்டா எரும மாடே, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த கருமத்தை சொல்லி எழுப்பாதன்னு, அத்தான் பொத்தான்னு ஓடிரு மவன என உதைத்தபடி அவனை வெளியே தள்ள, அவன் உதை வாங்குவதை பார்த்தவர், ஏண்டா அது எப்படி டெய்லி வீராப்பா என்கிட்ட வசனம் பேசிட்டு அவளை எழுப்ப போற, அப்புறம் வாங்கிட்டு வந்து விழுகிற, இதெல்லாம் தேவையா உனக்கு என்று நமட்டு சிரிப்பு சிரித்தவாறு அவன் கையில் காஃபியை கொடுக்க, எல்லாம் உங்களை சொல்லணும், சின்ன பிள்ளையிலேயே உங்க மருமக கிட்ட என் அத்தான்னு கூப்பிட சொல்லி வளர்த்திருந்தா இன்னைக்கு நான் இந்த வாங்கியிருப்பேனா என முறைத்தபடி கூற, இப்பொழுதுதான் பல் துலக்கிவிட்டு ஹாலுக்கு வந்தவள், என்னடா சொன்ன என்று கேட்க, அவனோ ஒண்ணுமில்லையே, காஃபில கொஞ்சம் உப்பு கம்மின்னு சொல்லிட்டு இருந்தேன், என்னம்மா என இழித்து வைக்க, விஜயாவோ, ஏண்டி உன்கிட்ட உதவாங்கியே என் புள்ள இடுப்பு உடஞ்சிடும் போல என்று மிரட்ட, என்னாத்த இந்த பொத்தானுக்கு சப்போர்ட் வேறையா, இவனுக்கு வேற ஆப்ஷனே இல்ல, இப்படி இவன் அத்தான் பொத்தான்னு சொல்லிட்டு திரிஞ்சா காலம் முழுக்க உதைதான் சொல்லிட்டேன் என்றவள் இளமாறனிடம் திரும்பி, டேய் சீக்கிரம் போய் குளி, நானும் குளிச்சுட்டு வரேன், கோவிலுக்கு போகலாம் என்று கட்டளையை பிறப்பித்துவிட்டு தன் அறைக்கு சென்றாள். இருவரும் குளித்துவிட்டு வர சாப்பாடு தயாராக இருந்தது. நேற்று மதுவின் ஆசைப்படி பூரி செய்திருக்க, இன்று மாறனின் ஆசைப்படி சப்பாத்தி செய்திருந்தார் விஜயா. அதை ஆசையாய் பீத்து வாயில் வைக்க போக அவன் கைப்பிடித்து தடுத்தவள், டேய் கோவிலுக்கு போகணும்னு சொன்னல்ல, வந்து கொட்டிக்கோ என்றபடி இழுத்து கொண்டிருக்க, அந்த சமயம் வெளியில் சென்றிருந்த சத்யன் உள்ளே வந்தார். என்ன சத்தம் இங்க என்று கண்டிப்பான குரலில் கேட்டபடி உள்ளே வர, மதுவும் மாறனும் கப்சிப்பென அமர்ந்து சப்பாத்தியை உள்ளே தள்ளி கொண்டிருந்தனர். அவரும் வந்து அமர்ந்து சாப்பிட தொடங்கினார். ஆமா, இன்னைக்குதானே உங்களுக்கு ரிசல்ட் வருது என்று அவர் கேட்க, இல்ல மாமா என்று மதுவும், ஆமாப்பா என்று மாறனும் கூற, பின்பு மாறன் திட்டு வாங்குவான் என்று மது, ஆமா மாமா என்றும், மது திட்டு வாங்குவாள் என்று மாறன், இல்லப்பா என்றும் ஒரே நேரத்தில் மாறி மாறி கூற, என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க என்று முறைத்தபடி சத்தியன் கேட்க, பின் இருவரும் ஆமா இன்னைக்குதான் என்றனர். இத சொல்றதுக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டம் என்றவர் வந்த வேகத்தில் 4 சப்பாத்தியை விழுங்கிவிட்டு மீண்டும் வெளியில் சென்றுவிட, பிறகுதான் மாறனும் மதுவும் மூச்சே விட்டனர். அவர்கள் இருவரின் பேயறைந்த முகத்தை பார்த்த விஜயா நக்கலாக சிரித்தபடி, இதுக்கு எதுக்கு வெள்ளையும் சொல்லையுமா திரியணும் என்று கேட்க, கிரேட் இன்சல்ட் மது என்று மாறன் கூற, மதுவோ அத்த மாமா வராங்க என்று கூற, அவர் சட்டென பயந்து வாயை மூடிக்கொண்டார். அவரின் பாவனையை பார்த்து சிரித்த இருவரும், அந்த பயம் இருக்கட்டும் என்று ஒரு சேர கூற, அடிங்க என்றபடி அடிக்க துரத்த, பாயத்த கோயிலுக்கு போயிட்டு வரோம் என்றபடி மாறனை கைப்பிடித்து இழுத்து சென்றாள் மது. சரியான வாளுங்க என்று செல்லும் அவர்களை பார்த்து சிரித்தவர் தன் பணியை பார்க்க சென்றார் விஜயா.
விஜயா அந்த காலத்து ஆளாக இருந்தாலும் இந்த காலத்து ட்ரெண்டுக்கு ஏற்ப பிள்ளைகள் கூட நட்பாக பழகுகின்ற ஒரு தெய்வம். விஜயாவுக்கு மாறன் ஒரு கண் என்றால் மது இன்னொரு கண். குடும்பமே கதி என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அக்மார்க் இல்லத்தரசி. சத்யன் எப்பொழுதும் உர்ரென்றிருக்கும் விருமாண்டி. ஒழுக்கம் ஒழுக்கம் என்று வாய்வலிக்க பேசுகின்ற இவர் சொந்தமாக டெக்ஸ்டைல் கம்பெனி வைத்து நடத்தி வருபவர். மது மற்றும் மாறன் பிறந்த பின்புதான் இவரின் தொழில் நன்றாக வளர ஆரம்பித்திருக்க, லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் என்று தன் அன்னையின் பெயரில் வைத்திருந்த கடையை முதலில் மாறன் டெக்ஸ்டைல்ஸ் என்று மாற்ற நினைக்க, பிறகு விஜயாவின் வேண்டுகோளின்படி மது மாறன் டெக்ஸ்டைல்ஸ் என்று மாற்றி வைத்தார். மதுவின் மேல் வெறுப்பெல்லாம் அவருக்கு கிடையாது. ஆனால் தன் தங்கையை பிடிக்காத காரணத்தினால் தங்கை மகளான மதுவின் மீதும் சிறிய ஒதுக்கம் இருந்தது. இப்படி இரண்டு எதிர் துருவத்திற்கு பிறந்தவன்தான் நம் இளமாறன். அப்பாவுக்கு பயந்த பையன். மது சத்யனோட தங்கை மகள் மட்டுமல்ல, விஜயாவின் நெருங்கிய தோழி பானுவின் மகளும் கூட. மதுவின் பெற்றோர்கள் அவளின் சிறு வயதிலேயே இறந்துவிட மது விஜயா மற்றும் சத்யனிடம் ஒப்படைக்கப்பட்டாள். மதுவிற்கும் தன் விஜயா அத்தையின் அரவணைப்பு கிடைத்ததிலிருந்து அவளின் பெற்றோர்கள் ஞாபகம் வந்ததே கிடையாது. எதுக்குமே அஞ்சாத இவளுக்கு தன் மாமன் சத்யன் மேல் சிறு பயம் இருந்தாலும் மாறன் அளவிற்கு பயந்து சாக மாட்டாள். என்னதான் மாறன் பயந்தாலும் அவ்வப்பொழுது பேசி பேசியே தான் செய்யும் சேட்டைகளுக்கெல்லாம் அவனை பங்குதாரர் ஆக்கிக் கொள்வதில் அவளுக்கு ஏக மகிழ்ச்சி. எப்பொழுதும் துருதுருவென திரியும் பட்டாம்பூச்சி இவள். நம் இளமாறன் மற்றும் மது இரண்டு பேருமே ஒரே வயதுதான். இவர்களின் நெருக்கத்திற்கான இன்னொரு பிரத்யேக காரணம், இவர்கள் இருவரும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் பிறந்த ஒட்டி பிறவா இரட்டை பிசாசுகள். அடி உதை, அன்பு, பாசம், கேலி, கிண்டல், அக்கறை, சண்டை, இப்படி எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற நல்ல உள்ளங்கள். சிறு வயதிலிருந்தே இருவரும் ஒன்றாக வளர்ந்து ஒன்றாக படித்து எப்போதுமே ஒன்றாக இருப்பவர்கள். இப்படி 17 வருடங்களாக ஒன்றாக இருந்தவர்களுக்கு இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகின்ற நாள். இந்த வாலு காம்போ பத்தி போக போக தெரிஞ்சுப்போம். கோவில் சென்ற இருவரும் காலணியை கழட்டிவிட்டு உள்ளே செல்ல, அங்கே பொங்கல் கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்த மது அங்கு செல்ல எத்தனிக்க, அவளின் சடையை பிடித்து இழுத்த மாறன், ஏ தின்னி முட்டை, ரிசல்ட் வருதே, கொஞ்சமாச்சும் பயம் இருக்கா? இப்பதான் கொட்டிக்கிட்டு வந்த, அதுக்குள்ள பொங்கலை பார்த்து பொங்கிட்டு போற, ஒழுங்கா சாமி கும்பிடவா என்று உள்ளே இழுத்து செல்ல, வரண்டா பண்ணி, சடைய விடு என்றவள் பொங்கலை ஏக்கமாக பார்த்தபடி அவனோடு சென்றாள். சன்னதி முன் நின்ற இருவரும் அவரவர் வேண்டுதலை முன்வைக்க ஆரம்பித்தனர். கடவுளே, என்னை விட மாறன் அதிகமா மார்க் எடுக்கணும், அப்பதான் மாமா அவனை திட்டமாட்டாங்க என்று மதுவும், கடவுளே, என்னை விட மது அதிகமா மார்க் எடுக்கணும், அப்பதான் அப்பா அவளை திட்டமாட்டாங்க என்று மாறனும் வேண்டிக் கொண்டு இருவரும் வீடு நோக்கி வந்தனர். அங்கே மடிக்கணினியை கையில் வைத்து தேர்வு முடிவு வெளியாகும் இணைய பக்கத்தை வெறித்தபடி அமர்ந்திருந்தார் சத்யன். ஆத்தாடி செத்தோம் என்ற பார்வை பரிமாற்றத்தை ஒருவருக்கொருவர் கொடுத்தபடி உள்ளே சென்றனர் இருவரும். அடுக்குமாடி குடியிருப்பின் கடைசி மாடியில் கடைசி வீட்டிலிருந்து ஹூ லெட்ஸ் த டாக்ஸ் அவுட் என்று சத்தமாக பாடல் ஒலித்துக் கொண்டிருக்க, அதற்கு இடுப்பில் துண்டு மட்டும் கட்டியபடி தலையில் நீர் சொட்ட சொட்ட கையில் இருந்த டிவி ரிமோட்டை மைக்கென்று நினைத்து கொண்டு கட்டிலில் ஏறி நின்று பாடியபடி ஆடிக்கொண்டிருந்தான் அவன். பாட்டிற்கு ஆடுகின்றானா இல்லை அவன் பாட்டிற்கு ஆடுகின்றானா என்பது அவனுக்கே வெளிச்சம். பாடல் சத்தத்தில் வெளியில் யாரோ அழைப்பு மணி அடிக்க, அது இவனின் செவிகளை எட்டினால்தானே. அழைப்பு மணி அடித்து அடித்து பொறுமை இழந்தவன் சற்று வேகமாக கதவினை தட்ட, கதவுகள் தானாக திறந்து கொண்டன. அட கருமமே, இதுக்குதான் இவ்வளோ நேரம் அமுத்துக்கிட்டு இருந்தனா, தலையெழுத்து என்று நொந்தவனுக்கு தெரிய போவதில்லை. அவன் அடித்தது அழைப்பு மணி அல்ல, அவனுக்கு அவனே அடித்து கொண்ட எச்சரிக்கை மணி என்று. கதவினை திறந்து கொண்டு உள்ளே செல்ல, பாடல் படுக்கை அறையில் ஓடிக்கொண்டிருப்பதை கவனித்தவன் அவனும் அங்குதான் இருப்பான் என்று நினைத்து படுக்கை அறை கதவினை திறக்கவும், உள்ளே ஆடிக்கொண்டிருந்தவனின் இடையில் கட்டியிருந்த துண்டு அவிழ்ந்து கீழே விழவும் சரியாக இருந்தது. அப்படிப்பட்ட கருமாந்திர காட்சியை கண்டவன் வீடே அதிரும்படிக்கு ஆ என்று அலற, அவன் குரல் கேட்டுதான் ஆடிக்கொண்டிருந்தவன் தன் கோலத்தையும் அதை தன் நண்பன் பார்த்து விட்டதையும் உணர்ந்து விறுவிறுவென தன் மானத்தை மறைத்து கீழிறங்கி வானொலியை நிறுத்திவிட்டு, டேய் நாய, காலிங் பில் அடிச்சுட்டு வரமாட்ட,
போச்சு, என் மானமே போச்சு. ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லையா? பேருல இருக்க அறிவு கொஞ்சமாச்சும் உன் மூளையில இருக்கா? என அவன் முறைத்தபடி கேட்டான். அசிங்கமா ஏதாச்சும் கேட்ற போறேன் என கடுப்பாய் கூறினான் அறிவமுதன். அதான் பாத்துட்டியே, இதுல கேட்க வேற செய்யணுமா என சலித்தபடி கேட்க, அடிங்க என்று கையில் கிடைத்ததை எடுத்து அவன் மேல் வீசியவன், ஏண்டா இந்த கர்மத்தை எல்லாம் கதவை மூடிட்டு பண்ணி தொலைய மாட்ட? சை, போயும் போயும் இப்படியா உன்னை பார்த்து தொலைப்பேன் என்று தலையில் அடித்தபடி அவன் உட்கார, சரி விடு, தெரிஞ்சோ தெரியாமலையோ என் தரிசனத்தை பார்த்துட்ட, நீதான் இன்னைக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவ பாரு என சாதாரணமாக கூற, அதற்கு மேலும் சில அடிகளை அவனுக்கு இலவச இணைப்பாக வழங்கினான் அறிவு. டேய் மது, அத சொல்லதாண்டா வந்தேன். நீ இப்படி அவுத்து போட்டுட்டு ஆடிட்டு இரு. அங்க ரிசல்ட் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு என்று அறிவு கூற, அப்படியா, பாரேன். சரி, நீ என்ன மார்க்கு என அவன் அலட்டிக் கொள்ளாமல் கேட்க, அது எப்படிதான் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆன அப்புறமும் இப்படி கொஞ்சம் கூட பதற்றமே இல்லாம இருக்கியோ என அறிவு இப்பொழுதாவது பதறுவான் என்று நினைத்து கூற, அவனும், ஹேய், என்னடா சொல்ற, நிஜமாவா? எல்லாமே ஊத்திக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல, 2 தானா என அவன் சந்தோஷமாக கேட்க, அதில் ஆத்திரமடைந்தான் அறிவு. அப்பொழுது மதுவோ, டேய், அந்த பொண்ணு உன்னை கூப்பிடுது பாரு என சட்டென கூறவும், எந்த பொண்ணுடா என பதறியபடி வெளியில் எட்டி பார்த்தான் அறிவமுதன். அவன் செய்த செயலில் சிரிக்க, அதில் மூக்கு சிவந்த அறிவு, போடாங், உன்னை பதற வைக்க ட்ரை பண்ணி நான் தான் பதறிட்டு இருக்கேன். இந்தா புடி உன்னோட ரிசல்ட் பிரிண்ட், இது என்னோடது, முதல்ல ட்ரெஸ்ஸ போட்டு தொலை என்றவன் இருவரது தேர்வு முடிவுகள் அச்சிடப்பட்ட காகிதத்தை அவனிடம் கொடுத்துவிட்டு, என் வீக்னஸ சொல்லி கிண்டல் பண்றதே இவனுக்கு வேலையா போச்சு என்று சத்தமாக புலம்பியபடி மதுவின் மடிக்கணினியை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு சென்று அமர்ந்து கொண்டான். மதுவோ அவன் கொடுத்த தேர்வு முடிவுகளை பார்க்கலானான். மது எந்த ஒரு விஷயத்திற்கும் பதட்டம் என்ற ஒன்று அவனிடம் இருக்காது. எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் ஓர் யதார்த்தவாதி. புத்தக வாசிப்பு பழக்கத்தின் விளைவாய் வாழ்க்கையின் அழகே அதன் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நடப்பதே என்றும், உடனே வெளிப்படுத்தும் பதற்றமும் கோபமும் வீண் பிரச்சனைக்கு வழிவகுக்கும் என்ற சிந்தனையும் கொண்ட தெளிவான மனிதன். நன்கு வசதியான குடும்ப பின்னணி கொண்ட இவனின் பெற்றோர்கள் இவன் தந்தையின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வெளிநாட்டில் இருக்க, தன் 10ஆம் வகுப்பை மட்டும் வெளிநாட்டில் முடித்துவிட்டு இந்தியா வந்தவன் தனியாகவே அறையெடுத்து தங்கியிருந்து படித்து வந்தான். அறிவமுதன் தந்தையில்லாமல் தன் அன்னையின் அரவணைப்பில் மட்டும் வளர்ந்த இவன் கடந்த 2 வருடங்களாக மதுவின் நெருங்கிய தோழன். மதுவிற்கு நேரெதிர் குணம் கொண்டவன். எந்த ஒரு விஷயம் என்றாலும் அதில் இவனுக்கு முதலில் எட்டி பார்ப்பது பதற்றம் மட்டுமே. சற்று பயந்த சுபாவம். அதுவும் பெண்கள் என்றாலே இவனுக்கு அப்படி ஓர் பயம். இதை வைத்தே இவனை சீண்டுவது மதுவிற்கு அலாதி பிரியம். அங்கே சத்தியன் மது மற்றும் மாறன் இருவரையும் அமர வைத்து இவர் அங்குமிங்கும் நடந்தபடி பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார். இந்த காலத்து பிள்ளைங்க எப்படிதான் இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கீங்களோ என்று அவர் ஆரம்பிக்க, அவரோடு சேர்ந்து மது இளமாறனின் காதருகில், இந்த காலத்து பிள்ளைங்க எப்படிதான் இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கீங்களோ, எதுலயும் சீரியஸ்னஸ் கிடையாது, எப்பவுமே விளையாட்டுத்தனம், சொல் பேச்ச கேட்கிற பழக்கம் அறவே கிடையாது, இவ்வாறு மீதி வசனங்களை ஒப்பித்துக் கொண்டிருந்தாள். அவள் கூறும் விதத்தில் மாறனுக்கு சிரிப்பு வந்துவிட, இதனை கண்டவர், டேய், நான் என்ன ஜோக்கா சொல்லிட்டு இருக்கேன், நீ அங்க சிரிச்சிட்டு இருக்க, உங்களை எல்லாம் என்னத்த சொல்லி திருத்துறது, போங்க, நீங்க எக்ஸாம் எழுதி கிழிச்ச லட்சணத்தை பாருங்க என்றவர், விஜயா, காஃபி கொண்டு வா என்று கத்தியபடி எரிச்சலோடு அவர் அறைக்கு சென்று விட்டார். ஏ எருமை, உன்னாலதான் அப்பா கிட்ட திட்டு வாங்குறேன்டி என அவன் எகிற, அட போடா, ஒரு மனுஷன் எப்பயாச்சும் ஒரு வசனம் பேசினா பரவாயில்ல, எப்பயுமே ஒரே வசனத்தை பேசினா நான் என்ன செய்ய, பேசாம மாமாவே நமக்கு டீச்சரா வந்திருக்கலாம், இப்படி ஒவ்வொரு பாடத்தையும் ஓயாம சொல்லி சொல்லியே ஈஸியா எல்லா பாடமும் மண்டையில ஏறிடும் என கூறிவிட்டு சிரிக்க, ஏண்டி, உனக்கு என் புருஷன் பேசுறது கிண்டலா இருக்கா என்று மதுவின் காதை திருகிய விஜயா, இப்படி அவர் திட்டிட்டு போற அளவுக்கு என்ன மார்க் தான் எடுத்தீங்க 2 பேரும் என கேட்க, மா, அந்த கொடுமைய நீயே பாரு என்று தங்கள் தேர்வு முடிவுகள் அச்சிடப்பட்ட காகிதத்தை விஜயாவிடம் கொடுக்க, அவரும் அதை பிரித்து பார்க்கலானார். ரகசியம் 2. முதலில் தன் நண்பனின் தேர்வு முடிவுகளை பார்க்க தொடங்கினான் மது. அதில் மதிப்பெண்கள் 600க்கு 550 என்றிருக்க,
அதனை பார்த்து அகமகிழ்ந்தவன் ஓடி சென்று அறிவுமுதனை கட்டிக்கொண்டான். டேய் மச்சான், நான் தான் சொன்னேன்ல நீ கண்டிப்பா நல்ல மார்க் எடுப்பன்னு. நீதான் தேவையில்லாம பதறிட்டு இருந்த என மது கூற, அட போடா, நாம எடுக்க நினைக்கிற கோர்ஸுக்கு இவ்ளோ மார்க் எல்லாம் அவசியம் இல்லதான். ஆனாலும் மனசு பதறுச்சு. இத பார்த்த அப்புறம்தான் நிம்மதியே வந்துச்சு என அறிவு சலிப்பாக கூற, மதுவோ, நீ பதறாம இருந்தாதானே ஆச்சரியம் என தலையில் அடித்துக் கொண்டான். ஆமாண்டா, நீ எப்படி இவ்ளோ என ஏதோ கூற வந்தவனின் வாயை பொத்திய மது, டேய் இன்னும் நான் என்னோடது பாக்கல இரு என கூற, தன் வாயிலிருந்த அவனின் கையை விலக்கியவன், டேய் நீ எல்லாம் மனுஷனா இல்ல ஏதோ வினோத ஜந்துவாடா? எல்லாருக்கும் அவங்க மார்க்க தான் முதல்ல பாக்கணும்னு ஆசை இருக்கும். எப்படிதான் இப்படி இருக்கியோ தெரியல என அறிவு சலித்த பார்வையோடு கேட்க, அதற்குள் தன் மதிப்பெண்களை பார்த்தவனின் முகத்தில் புன்னகை அரும்பியது. முகப்பில் மதுவின் முழு பெயரும் பின்பு அவனின் பதிவு எண்ணும் இருக்க, அதன் கீழே அவனின் மதிப்பெண் 600க்கு 570 என்றிருக்க, அதன் பிரதிபலிப்புதான் அவன் முகத்தில் தெரிந்தது. ஒரு வழியா உன் மார்க்க பாத்துட்டியா என அறிவு கேட்க, மதுவும், ஆமாண்டா பாத்தாச்சு. ஆமா, நீ ஏதோ கேட்க வந்தியே என்ன? வேற என்ன கேட்க போறேன்? அலட்டிக்காம படிக்கிற, அலட்டிக்காம எக்ஸாம் எழுதுற, அலட்டிக்காம மார்க் எடுக்கிற, தங்களின் அலட்டலில்லாத செயலுக்கான ரகசியம் யாதோ என்று தமிழ் புலவர் அறிவமுதன் கேட்டான். டேய் மச்சான் என்று மது இழுக்க, டேய் டேய் தத்துவம் ஏதும் சொல்ல போறியா என அறிவு கேட்க, மதுவோ மேலே பார்த்து யோசித்து, அப்படியும் வச்சுக்கலாம் என தோலை குலுக்கிவிட்டு கூற, அதற்குள் தன் பாக்கெட் டைரியையும் பேனாவையும் எடுத்தவன், ஹா இப்ப சொல்லு மச்சான் என்க அவன் செயலில் சிரித்த மது, அதாவது மச்சான், மஞ்சளா இருக்கிற எலுமிச்ச பழத்துல இருந்து வெள்ளையா சாறு வருது, வெள்ளையா இருக்கிற முட்டையில மஞ்சளா கரு வருது, அவ்வளவுதான் மாப்பிள வாழ்க்கை என கூறிவிட்டு அவன் சமையலறைக்கு செல்ல, இங்கே அறிவோ, அட நாதாரி பயலே, நீ ஏதோ வாழ்க்கை தத்துவம் சொல்லுவன்னு பார்த்தா நீ என்னடா சமையல் குறிப்பு சொல்லிட்டு போற? என்னோட டைரிக்கும் பேனாவுக்கும் பெருத்த அவமானம் என சத்தமாக புலம்ப, சமையலறையில் நின்ற மதுவுக்கு நன்றாகவே கேட்டது. என்ன மச்சான், பொசுக்குன்னு சமையல் குறிப்புன்னு சொல்லிட்ட? இதுக்குள்ள எவ்ளோ பெரிய வாழ்க்கை ரகசியம் இருக்குன்னு தெரியுமா என அங்கிருந்தே குரல் கொடுக்க, என்ன ரகசியமா? இப்ப மட்டும் நீ ஏதாவது மொக்கையா சொல்லு, அப்புறம் இருக்கு உனக்கு என்றவன் கரண்டியை கையில் எடுத்தபடி அவன் முன் நிற்க, அதற்கும் சிரித்த மது, டே அறிவு, இங்க நாம நினைக்கிறது நடக்குமா நடக்காதான்னு யாருக்குமே தெரியாது. நடந்தா சந்தோஷப்பட்டுக்கணும், நடக்கலனா என்னைக்காச்சும் நடக்கும்னு நினைச்சு நடக்க வேண்டியத பாக்கணும், சிம்பிள் என கூற, அவன் கூறியதை சிந்தித்த அறிவு இப்பொழுது தவறாமல் அதனை குறித்துக் கொண்டான் தன் டைரியில். பிறகு, சரிடா இன்னைக்கு என்ன சமையல்? லெமன் ரைஸும் முட்டை பொடி மாசும் தானே என அறிவு கேட்க, எப்படி மச்சான் கரெக்டா சொல்ற என ஆச்சரியமாக கேட்டான் மது. அட போடா, நீ லெமனையும் முட்டையையும் வச்சு சொன்ன மொக்க தத்துவத்திலேயே தெரிஞ்சிடுச்சு. சரி அத விடு, இப்ப நாம ஏற்கனவே முடிவு பண்ணி வச்ச மாதிரி அந்த கோர்ஸ் தானே எடுக்க போறோம். அம்மா கிட்ட ஏற்கனவே பேசி சமாளிச்சு வச்சிருக்கேன். நீ வீட்ல சொல்லிட்டியா என கேட்க, இன்னும் இல்லடா, கண்டிப்பா ஒரு எரிமலை வெடிக்கும் இன்னைக்கு, பாப்போம் என்றவன் சமையல் செய்ய ஆரம்பித்தான். மது மற்றும் மாறனின் தேர்வு முடிவுகளை பார்த்த விஜயாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. 2 பேரும் உண்மைய சொல்லுங்க, ஈ அடிச்சான் காப்பி தானே அடிச்சிருக்கீங்க என அவர் கேட்க, அது எப்படிம்மா அப்பா மாதிரியே நீயும் லாஜிக் இல்லாம பேசுற? 2 பேருக்கும் ஒரே எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரி பேரு வச்சிருந்தாவாச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரி நடக்க வாய்ப்பு இருந்திருக்கும் என மாறன் கூற, என்னடா சொல்ற? இப்ப நீதான் லாஜிக் இல்லாம எதையோ சொல்ற என அவர் புரியாமல் கூற, அவரை பார்த்து சிரித்த மது, அத்த, அவன் கரெக்டா தான் சொல்றான், உங்களுக்கு தான் புரியல. அதாவது நீங்க அவனுக்கு இளமாறன்னு பேரு வச்சிருக்கீங்க. இங்கிலீஷ் ஆல்பாபெட் படி பார்த்தா அவன் எனக்கு ரொம்ப முன்னாடி இருக்கான். சோ நாங்க ஒரே ஹால்ல எக்ஸாம் எழுத முடியாது. அவன் வேற ஹால், நான் வேற ஹால். அதாவது நாங்க ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் எல்லாம் எழுதலன்னு உங்க அருமை மகன் சுருக்கி சொல்றான். நோக்கு புரிஞ்சுதோன்னோ என நக்கலாக கூற, அடிப்பாவி, நாங்க பார்த்து எழுதலமான்னு 3 வார்த்தையில சொல்றத விட்டுட்டு ஏண்டா காதை சுத்தி மூக்க தொடுற மாதிரி பேசுற என நொந்தவர், அப்புறம் எப்படிடா 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மார்க் எடுத்தீங்க என்று கேட்டார். விஜயாவின் கூற்றில் அதிர்ந்த இருவரும், என்னது ஒரே மார்க்கா என வாயை பிளந்து கொண்டு விஜயாவின் கைகளில் இருந்ததை வாங்கி பார்க்க இருவருக்கும் ஆச்சரியமே.
ஆம், எப்பொழுதும் ஒன்றாகவே சுற்றித் திரியும் இவ்விரண்டு வாளுகளும் எடுத்த மதிப்பெண்கள் கூட அவர்களின் ஒற்றுமையை பறைசாற்றியது எனலாம். இருவரும் 600க்கு 560 என்று ஒரே மதிப்பெண்கள் எடுத்திருந்தனர். அது சரி, 560 நல்ல மார்க் தான. அதுக்கு எதுக்கு என் புருஷன் உங்கள திட்டிட்டு போறாரு? என விஜயா கேட்க, அத உங்க புருஷன் கிட்ட தான் கேட்கணும் என்று கூற நினைத்த மது, அத உங்க புரு என பாதி கூறும்போதே சத்யன் எதிரில் வந்து நின்றார். மதுவின் கூற்று நன்றாகவே அவர் காதில் கேட்டது. அனைவரும் திரு திருவென முழிக்க, மதுவோ, அத்த, உங்க ப்ரூ காஃபி கிடைக்குமான்னு கேட்க வந்தேன் என கேவலமாக சமாளிக்க, சத்யனோ சிரித்தே விட்டார். அனைவரும் ஆச்சரியமாய் பார்க்க, அவரோ, இவங்க ஸ்கூல்ல இவங்களுக்கு முன்னாடி மார்க் எடுத்தவங்களும் இருக்கதானே செய்றாங்க. இவங்களால ஏன் இன்னும் கூட எடுக்க முடியலன்னு நினைச்சுதான் பிள்ளைங்கள திட்டுனேன். ஆனா இப்பதான் இவங்க ஸ்கூல்ல இருந்து கால் வந்துச்சு. இவங்க 2 பேரும் தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க்காம் என கூற, அந்த மகிழ்ச்சியில்தான் இவர் சிரித்திருக்கிறார் என்று மூவருக்கும் புரிந்தது. ஏண்டா, 560 தான் ஸ்கூல்ல முதல் மார்க்கா இருக்குன்னா அப்பவே ஸ்கூலோட லட்சணம் உங்க அப்பாக்கு தெரிய வேணாமா? அது தெரியாம பாராட்டிட்டு இருக்காரு என மது மாறனின் காதில் குசுகுசுவென கேட்க, சும்மா இருடி நீ வேற என அவளை அடக்கியவன் தந்தையை கவனிக்கலானான். சரி, 2 பேரும் வாங்க, இங்க வந்து உட்காருங்க என்று அழைக்க, இருவரும் சத்யனின் எதிரில் சென்று அமர்ந்தனர். 2 பேரும் என்ன வேணுமோ கேளுங்க, நான் செய்றேன் என அவர் கேட்க, இருவரும் மாறி மாறி முழித்தனர். நீ கேளு என மது மாறனுக்கு கண்ணை காட்ட, அவனோ, நீ கேளு என மதுவுக்கு கண்ணை காட்ட, அவர்கள் இருவரின் சம்பாஷணையை கவனித்த விஜயாவுக்கு புரிந்துவிட்டது, இவர்கள் ஏடாகூடமாக எதையோ கேட்கப் போகிறார்கள் என்று. மாறன் கண்டிப்பாக வாயை திறந்து சத்யனிடம் கேட்க மாட்டான் என்றறிந்த மது, அது வந்து மாமா, நீங்க எங்களுக்கு பொருளா எதுவும் வாங்கி கொடுக்க வேணாம் என கூற, அவரோ, அப்புறம் வேற என்ன செய்யணும் என கேட்க, அது அது வந்து என கூற தயங்கி இழுக்க, எங்கே மது கூறினால் தன் தந்தை அவளை கடிந்து கொள்வாரோ என்று அஞ்சி முயன்ற தைரியத்தை வரவழைத்த மாறன், அப்பா அது ஒண்ணுமில்ல, எங்களுக்கு நாங்க ஆசைப்பட்ட கோர்ஸ் எடுத்து படிக்கணும், அதுக்கு நீங்க மறுப்பு சொல்லக்கூடாது என ஒரு வழியாக அவன் கூற, சத்யனோ, இவ்ளோதானா, நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் என்று சிரித்தவர், அடுத்து அவன் கூறிய கூற்றில் சிரிப்பை தூர வீசிவிட்டு இடியென அவன் கன்னத்தில் இறக்கினார் அடியை. தானாக யோசித்து மாறன் சத்யனிடம் தைரியமாக கூறியதை நினைத்து அகமகிழ்ந்த மது அவன் வாங்கிய அடியில் கண் கலங்கினாள். மாமா, நாங்க 2 பேருமே ரொம்ப ஆசைப்பட்டு எடுக்க நினைச்ச கோர்ஸ் மாமா, ப்ளீஸ் என அவள் கெஞ்ச, கை ஓங்கியவர் பின்பு அவளை அடிக்க இயலாமல் மீண்டும் மாறனை அடிக்கப் போக, குறுக்கே புகுந்தவள் தன் பங்குதாரனின் அடியில் பாதி பங்கினை வாங்கிக் கொண்டாள். இவர்கள் இவ்வாறு கேட்பார்கள் என்று விஜயா கூட யோசிக்கவில்லை. மது மற்றும் மாறனின் கூற்றில் விஜயாவிற்கும் உடன்பாடில்லாத காரணத்தினால் அவரும் இவர்கள் இருவருக்கும் பரிந்து பேச முன்வரவில்லை. அவர்கள் இருவருமே விஜயாவை ஏக்கமாக பார்க்க, அவரோ எதுவும் கூறாமல் உள்ளே சென்று விட்டார். அங்கே அலைபேசியில் தன் தாயினை தொடர்பு கொண்ட மது தன் மதிப்பெண்களை கூறி ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டான். சரிடா, நீ எந்த காலேஜ் சேர போற, என்ன கோர்ஸ் எடுக்க போறன்னு யோசிச்சிட்டியா என கேட்டார் கமலா. ஆமாமா, அதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிட்டேன் என்றவன் தான் படிக்க விரும்பும் படிப்பை பற்றி கூற, அதனை கேட்டு அதிர்ந்தவர், இல்ல முடியாது, இதுக்கு என்னால சம்மதிக்க முடியாது. நீ காலேஜே போக மாட்டேன்னு சொன்னா கூட எனக்கு ஓகே தான். ஆனா இங்க மட்டும் நீ படிக்க கூடாது என்று அவன் கூறியதன் பெயரை கூறி மறுப்பு தெரிவித்தவர், அவன் அழைக்க அழைக்க காதில் வாங்காமல் அழைப்பை துண்டித்து விட்டார். ரகசியம் 3. டேய் மாறா, எனக்காக தானே நீ அடி வாங்குன என மது பாவமாக கேட்க, ஐய, அப்படியெல்லாம் இல்ல. நீதான் எப்பவும் என்ன கிண்டல் பண்றல்ல, அப்பாவுக்கு பயப்படுறேன்னு சொல்லி, அதான் நானும் தைரியசாலிதான்னு நிரூபிக்கதான் பேசினேன். என்ன, அடி இவ்ளோ பலமா விழும்னு எதிர்பார்க்கல. தெரிஞ்சிருந்தா உன்னையே பேச விட்டுருப்பேன் என தோளை குலுக்கியபடி மாறன் கூற, அவனின் மனம் அறிந்தவள், அப்படிங்களா சார் என நக்கலாக கேட்க, அவனோ, சரி, நீ என்ன பெரிய பலசாலின்னு நினைப்பா, ஏன் அடிய நீ வாங்குற? அதெல்லாம் இல்ல. பாவம் பையன் ஒரு அடியிலேயே சுருண்டுட்டானே, அடுத்த அடி தாங்காம செத்துக்கித்து போயிட்டா அப்புறம் எனக்கு போர் அடிக்கும்ல, அதனாலதான், உனக்காக எல்லாம் வாங்கல என அவனுக்கு போட்டியாக இவள் கூற, இருவரது கூற்றும் அவரவர்களுக்கு சிரிப்பை தான் வரவழைத்தது.
பின்னே எவ்வளவு நேரம்தான் பொய்யாக நடிக்க முடியும்? இருவரும் வாய்விட்டு சிரித்துக் கொண்டிருக்க, சிரித்த சிரிப்பில் அடிவாங்கிய கன்னம் சுருங்க, வலியில் அவர்களின் முகமும் சுருங்கியது. அப்பொழுது அங்கே கையில் வெந்நீர் மற்றும் துணியுடன் வந்த விஜயா, முதலில் மதுவுக்கு ஒத்தடம் கொடுக்கப் போக, அவளோ கோபத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ள, அடுத்து மாறனை நோக்கினார். அவனும் பேசுவதாய் தெரியவில்லை. கொண்டு வந்ததை வைத்துவிட்டு, சரி நான் செய்யல, நீங்களே மாத்தி மாத்தி ஒத்தடம் கொடுத்துக்கோங்க என்று விட்டு செல்ல எத்தனிக்க, ஏன் அத்த, இப்ப நாங்க பேசாம இருந்தா கூட உங்களுக்கு பரவாயில்ல. ஆனா நாங்க ஆசைப்பட்டத படிக்க கூடாது, அப்படிதானே என மது கேட்க, அப்படிதான் போல மது. எந்த பேரண்ட்ஸுக்கு தான் பிள்ளைங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சிருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மது? ஒருத்தவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம் என மாறன் ஆரம்பிக்க, ஓ தெரியுமே. ஆனா அவங்க அப்பா விடலையாம். உடனே அவங்க 2 நாளா சாப்பிடாம இருந்து அடம் பிடிச்சு அப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சாங்களாம் என மது விஜயாவை பார்த்து கொண்டே கூற, நாமளும் ஏன் அதே டெக்னிக்க ஃபாலோ பண்ணக்கூடாது என மாறன் கூற, இருவரின் கூற்றை கேட்கையில் விஜயாவிற்கு புரிந்துவிட்டது. சாப்பிடாமல் இருந்து கண்டிப்பாக காரியம் சாதிக்கப் போகிறார்கள் என்று. நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நாம தான் போராடி வாங்கணும் என்று என்றோ ஒரு நாள் அறிவுரை கூறியவர் தன் சிறுவயது நிகழ்வினை எடுத்துக்காட்டாக கூறியிருக்க, அதை இன்று எடுத்துக்காட்டாக கூறுவர் என்று சற்றும் யோசிக்கவில்லை விஜயா. விஜயா எய்த அம்பினை மதுவும் மாறனும் அவரிடமே திருப்பிவிட, டேய், நான் படிக்க ஆசைப்பட்டதும் நீங்க படிக்க ஆசைப்பட்டதும் ஒன்னாடா என்று நொந்தபடி விஜயா கேட்க, அத்த, உங்களுக்கு எப்படி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சோ அதே மாதிரி எங்களுக்கு இதுல. இப்ப எல்லாம் இது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. ப்ளீஸ் நீங்க தான் எப்படியாச்சும் மாமா கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கணும் என்று மது கெஞ்சலாய் கூற, வேறு வழியின்றி சத்யனிடம் பேச சென்றார் விஜயா. அங்கு சத்யனோ மிகவும் கோபமாய் கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். கதவினை திறந்து கொண்டு உள்ளே சென்று அவர் அருகில் அமர்ந்த விஜயா, என்னங்க என ஆரம்பிக்க, அதற்குள் அவர், நீ எதுக்காக வந்திருக்கன்னு தெரியுது. நீயும் புரியாம பேசாத விஜயா. அவ அம்மா புத்தி தானே அவளுக்கும் வரும் என்று மதுவின் அன்னையை குற்றம் சாட்ட, தன் தோழியை பற்றி குற்றம் சாட்டியதும் கோபம் கொண்ட விஜயா, மாறனும் சேர்ந்துதான் அத படிக்க ஆசைப்படுறான். அப்ப அவனை யார மாதிரின்னு சொல்லுவீங்க என்று பட்டென விஜயா கோபமாக கேட்க, ஏன் மாறன் யாரு மாதிரின்னு தெரியாதா? பெத்தவங்க குணம் மட்டும்தான் பிள்ளைக்கு வரணும்னு இல்ல, தாய்மாமா குணமும் வரும் என்று சிடுசிடுவென சத்யன் கூற, என் அண்ணனை பத்தி என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த ஃபீல்டு மேல ஒரு கிரேஸ், அவ்வளவுதான். அதுக்காக சம்பந்தம் இல்லாம பானுவ எதுக்கு இதுல இழுக்கிறீங்க என்று பொரிய, மத்த நேரம் எல்லாம் எனக்கு பயப்படுற நீ, பானுவ பத்தி ஏதாச்சும் சொன்னா மட்டும் தைரியம் வந்து என் மேல கோபப்படுற. அவ எனக்கு தானே முதல்ல தங்கச்சி என அவர் கேட்க, பரவாயில்லையே, தங்கச்சின்னு ஞாபகம் இருக்கே, அது வர சந்தோஷம் என்றவர் தன் நெற்றியை அழுந்து தேய்க்க, அவருக்கு தலைவலி ஆரம்பமாகி விட்டது என்றறிந்த சத்யன், இப்ப நீ ஏன் டென்ஷன் ஆகுற? போனவள நினைச்சு கோபப்பட்டு உன்னோட உடம்ப கெடுத்துக்காத. டாக்டர் கூப்பிடவா என பதறி கேட்க, இல்ல லேசாதான் வலிக்குது. இப்ப எல்லாம் நான் என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறது இல்ல. யோசிச்சு யோசிச்சு தலைவலி வந்ததுதான் மிச்சம். அந்த ஒரு விஷயத்தினால என் வாழ்க்கையில முக்கியமான 2 தருணங்கள் தொலைஞ்சு போயிடுச்சு என பெருமூச்சு விட, ரிலாக்ஸ் விஜி என்றவர் அவரின் தலை கோத, அவரின் தோளில் சாய்ந்து கொண்டார் விஜயா. இதுதான் சமயம் என்று நினைத்த சத்யன், கோபப்படாம நான் சொல்றது பொறுமையா கேளு விஜி. எனக்கு என்னமோ நாம மதுக்கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல நேரம் வந்துடுச்சுன்னு தோணுது என அவர் கூற, அதிர்ந்து எழுந்தவர், தயவு செஞ்சு அத மட்டும் பண்ணிடாதீங்க. அவ வருத்தப்படக்கூடாதுன்னு தானே நாம இத மறைக்கவே செஞ்சோம். அப்படியே இருக்கட்டும். 3 வருஷம் தானே, படிப்பு முடிஞ்சதும் மாறனுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் செஞ்சிடுவோம். அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துப்பாங்க. என்ன சொல்றீங்க நீங்க என விஜயா தன் மனக்கணக்கை கூற, இதற்கு மேல் இவளிடம் ஏதேனும் வாதம் செய்தால் அவளுக்கு ஏதேனும் ஆகிவிடும் என்று நினைத்தவர், அதான் எல்லாம் முடிவு பண்ணிட்டியே, என்னமோ பண்ணுங்க என்றவர் எழுந்து வெளியே சென்று விட்டார். பின்பு மது மற்றும் மாறனிடம் வந்தவர், ஐயனார் உத்தரவு கொடுத்தாச்சு என்று கூற, இருவரும் ஆனந்த களிப்பில் விஜயாவை கட்டிக் கொண்டனர். அங்கு மதுவிடம் பேசிவிட்டு கோபமாக அழைப்பை துண்டித்த கமலாவை அருகே வரும்படி கூறினார் அவரின் கணவர் வசீகரன். அவன் இஷ்டப்படி படிக்கட்டும், நீ தடுக்காதம்மா என அவர் கூற, இல்லைங்க, நான் அதுக்காக சொல்லல என ஏதோ கூற வர, அவரின் கையில் இருந்த அலைபேசியை வாங்கிய வசீகரன் மதுவிற்கு அழைத்தார். அழைப்பை ஏற்ற மது, என்னம்மா மனசு மாறிட்டீங்களா என ஆவலாய் கேட்க,
மது என அவனின் முழு பெயரை சொல்லி அழைக்க, அப்பா எப்படிப்பா இருக்கீங்க என்று அக்கறையாக கேட்டான் மது. இருக்கம்பா, நீ உன் இஷ்டப்படி படி, எதுவா இருந்தாலும் என் பையன் பெஸ்ட கொடுப்பான் என்று அவர் கூற, நிஜமாவாப்பா சொல்றீங்க? நீங்க தான் வேணாம்னு சொல்லுவீங்க, அம்மாவ கூட சமாளிச்சிடலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனா இங்க தலைகீழா இருக்கு. எப்படியோ நீங்களாச்சும் என்னோட மனச புரிஞ்சுக்கிட்டீங்க. தேங்க்ஸ்பா என்றவன் அழைப்பை துண்டித்து, மச்சான் வீட்ல ஓகே சொல்லிட்டாங்க என சாதாரணமாக சிறு சிரிப்புடன் மட்டும் அறிவமுதனிடம் கூற, அவனோ, டேய் நீ ஆசைப்பட்டது நடக்க போகுது. இதுக்கு இந்நேரம் நீ மாசமா இருக்கேன்னு குட் நியூஸ் சொன்ன ஒய்ஃப ஹஸ்பண்ட் தூக்கி சுத்துற மாதிரி என்ன தூக்கி சுத்தி சந்தோஷப்பட்டிருக்கணும். நீ என்னடா ஃபீலிங்ஸ இன்ஸ்டால்மெண்ட்ல குடுக்குற என நொந்தபடி கூற, அவன் கூறியதில் சிரித்த மது, எதுலயுமே அளவா இருக்கிறது தாண்டா நல்லது. அது இருக்கட்டும், நம்ம அம்மா என்ன சொன்னாங்க? எல்லாம் ஓகே தானே என்று கேட்க, ஆமாண்டா, ஏற்கனவே சமாளிச்சு வச்சிருக்கேன். இப்ப ஏன் இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. கூடிய சீக்கிரம் பார்ட் டைம் ஜாப் மட்டும் தேடணும் என அறிவு கூற, டேய் அறிவு என மது ஏதோ கூற வர, அவனை தடுத்த அறிவு, நீ என்ன சொல்ல போறன்னு தெரியும். வேணாம் மச்சான். எப்பவும் சொல்றதுதான் இப்பவும் சொல்றேன். என் செலவ நானே பாத்துக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப என்னைக்குமே நான் அட்வான்டேஜா எடுத்துக்க மாட்டேன் என்று கூறிவிட, அதற்கு மேல் மதுவும் வற்புறுத்தவில்லை. அவ்வாறே 1 மாதம் கழிந்திருக்க, இளைஞர்கள் நால்வரும் தங்களின் கனவை நோக்கிய பயணத்தின் முதல் அடியை வைத்தனர். சவுத் இந்தியா பிலிம் இன்ஸ்டிடியூட் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட வளாகத்தில். ஆம், சினிமா துறையில் சேர்வதற்கான படிப்பை படிக்கப் போவதாக கூறியதால்தான் நால்வரின் வீட்டிலும் அவ்வளவு எதிர்ப்பு. ஒரு வழியாக அனைத்தையும் கடந்து, இதோ தங்களின் கனவுக்கான விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து கொடுக்க வந்திருக்கின்றனர். வளாகத்தின் இடப்பக்க சாலை வழியாக இளமாறனின் இருசக்கர வாகனமும், வலப்பக்க சாலை வழியாக அறிவு ஓட்டி வந்த மதுவின் இருசக்கர வாகனமும் ஒரே நேரத்தில் எதிரெதிரே வளாகத்தின் முன் வந்து நின்றது. 2 மதுவையும் பின்னே சுமந்தபடி. இன்னும் 2 அடி, 2இல் ஒரு வாகனம் முன்னே நிறுத்தியிருந்தால் ஒன்றோடொன்று மோதி இருக்கும் என்ற நிலையில் இருக்க, இளமாறனும் அறிவமுதனும் ஒருமுறை ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். 2 மதுவும் அவரவர் துணையான மாறன் மற்றும் அறிவிடம், பைக்க பார்க் பண்ணிட்டு வா, உள்ள இருக்கேன் என்று ஒரே நேரத்தில் கூறியபடி வாகனத்திலிருந்து இறங்க, ஒரே போல் நடந்து உள்ளே சென்றனர். வாயிலில் ஆடு மாடுகள் வளாகத்தில் நுழைவதை தடுக்கும் வகையில் கேட்டில் கிரிட் போடப்பட்டிருந்தது. அதில் பெண்ணவள் தன் உயரமான ஹீல் அணிந்த காலை கவனிக்காமல் வைத்து நிலை தடுமாறி விழப்போக, அதை கவனித்த மது சட்டென அவளை கைப்பிடித்து இழுத்தான். இழுத்த வேகத்தில் ஆடவனின் மேல் பெண்ணவள் விழ, அவனும் நிலை தடுமாறி மண்ணில் விழ, அவன் மேல் விழுந்தாள் அவள். அதாவது மதுவின் மேல் மது இருக்க, மீளா அதிர்ச்சியில் மதியிழந்து மௌனமாய் மாறி மாறி பார்வை மாற்றங்கள் நிகழ்ந்தனவோ. இப்பார்வை மாற்றங்கள் அவர்களுக்குள் ரகசியமாய் வேதியியல் மாற்றங்களை நிகழ்த்திடுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். ரகசியம் 4. மதுவின் மேல் மது விழுந்து கிடக்க, சரியாக அந்நேரம் இளமாறன் மற்றும் அறிவு வர ஓடி சென்று இருவரும் 2 மதுவையும் தூக்கிவிட்டனர். ஏ என்னாச்சுடி, உனக்கு ஏதோ அடிபடலையே என பதறி மாறன் அவளை ஆராய, அதற்குள் மதுவும் எழுந்து கொண்டான். அதெல்லாம் ஒண்ணுமில்ல ப்ரோ, அந்த கம்பில இவங்க ஹீல்ஸ் மாட்டி கீழே விழ போனாங்க. கீழே விழாம பிடிக்கணுமேனு வேகமா இழுத்தேன். பேலன்ஸ் இல்லாம 2 பேரும் விழுந்துட்டோம் என இவன் கூற, இவனை முறைத்த மது, டேய் கூமுட்ட, எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு திரிவீங்களாடா? அழகான ஒரு பொண்ணு பாத்திரக்கூடாதே, உடனே ஸ்கோர் பண்ண வந்துட வேண்டியது என அவனை பார்த்து படபடவென பொரிந்து தள்ள, அதில் மற்ற மூவரும் அதிர்ந்து நோக்கினர் அவளை. மாறனோ ஆடவனுக்கு சார்பாய், ஹே, அவங்க உனக்கு ஹெல்ப் தானடி பண்ணிருக்காங்க, எதுக்கு இப்படி திட்டிட்டு இருக்க? முதல்ல அவங்க கிட்ட சாரி கேளு என்றிட, இப்பொழுது அவளின் முறைப்பு மாறனிடம் திரும்பி, டேய் அறிவு என்று அறிவில்லாமல் அவன் பேசுவதாய் எண்ணி திட்டி அழைக்க, அதற்குள் அறிவமுதன் தன்னைதான் கூப்பிடுகிறாளோ என்று நினைத்து அவள் மிரட்டலில் பயந்தபடி, சொல்லுங்க சிஸ்டர் என்றிட, ஏற்கனவே கடுப்பில் இருந்தவள் அறிவமுதனிடம், ஏச்சி உன்னை கூப்பிடல, இவனை கூப்பிட்டேன் என்றவள் மீண்டும் மாறனிடம் திரும்பினாள். டேய் அறிவு கெட்டவனே, நான் கீழே விழ போனேன்னு யார் சொன்னது? ஹீல்ஸ் அந்த கிரிட்ல மாட்டிக்கிட்டது என்னவோ உண்மைதான். நான் என்ன பேலன்ஸ் பண்ணி செருப்ப கழட்டிட்டு நடப்போமேன்னு கழட்டதான் ட்ரை பண்ணேன். அதுவும் பக்கத்துல அந்த திண்டு பிடிச்சிட்டு தான் நின்னேன். அதுக்குள்ள இந்த மகாபிரபு வந்து என்ன காப்பாத்துறங்கிற பேர் வழி இழுத்து அவன் மேல விழ வச்சுட்டான் என்றவள் அவனை பார்த்து முறைக்க,
மதுவுக்கோ அவள் பேசுவது யாவும் சிரிப்பைதான் வரவழைத்தது. சிரித்தால் அதற்கும் ஏதேனும் ஆரம்பிப்பாளோ என்றெண்ணியவன் எதுவும் கூறாமல் நின்றான். மாறனோ, சரிடி விடு, நீ திட்டுற அளவுக்கு அவரை பார்த்தா அப்படி ஒண்ணும் மோசமானவங்களா தெரியல. அவர் கண்ணுக்கு நீ கீழே விழப் போற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம்ல என்று மீண்டும் அவன் சார்பாய் பேச, டேய், நீ என்ன எனக்கு மாமா பையனா இல்ல அவனுக்கு மாமா பையனா என முறைத்தபடி கேட்க, உனக்குதான் உனக்குதான் என்று பயந்து கூற, அவளோ, ஆ, அப்புறம் என்ன அவனுக்கு வக்காலத்து வாங்குற? தப்பு செஞ்ச அவனே மூடிட்டு இருக்கான், உனக்கு என்ன கேடு வந்துச்சு என்று மரியாதையாக அவனை புகழ்ந்து தள்ள, இதற்கு மேல் வாயை திறந்தால் தன் மானம்தான் போகும் என்றறிந்தவன் வாயை மூடிக்கொண்டான். பிறகு மதுவிடம் திரும்பியவள், இதே மாதிரி யார்கிட்டயாச்சு நீ வம்பு பண்றத நான் பார்த்தேன், அப்புறம் இருக்கு உனக்கு என்றவள் அருகில் இருந்த அறிவை பார்த்து, இவனை ஒழுங்கா இருக்க சொல்லு என்று கூற, அவனோ சரிங்க சிஸ்டர் என்று பம்பினான். பின்பு மீண்டும் மதுவுக்கு முறைப்பை வழங்கியவள் மாறனை இழுத்துக்கொண்டு வளாகத்தினுள் செல்ல எத்தனிக்க, ஏனோ மதுவிற்கு பெண்ணவளை சீண்டி பார்க்க தோன்ற, ஹலோ, ஒரு சின்ன டவுட்டு என சத்தமிட, அவளும் திரும்பி, என்ன என்றாள் சிடுசிடுவென. நீ திட்டினதெல்லாம் ஓகேதான், ஆனா அழகான பொண்ண பார்த்தா வந்துடுவீங்களேன்னு சொன்னியே, அது யாருன்னு சொல்லிட்டு போனா நானும் சைட் அடிப்பேன்ல என்று கேட்டிட, அவ்வளவுதான், பத்ரகாளியாகவே மாறிவிட்டாள். டேய் உன்ன என்று அடிக்க ஏதேனும் கிடைக்கிறதா என்று தேட, அதற்குள் மாறனோ, ஏன் பாஸ் நீங்க வேற, அவ பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க என்று கூறியபடி அவளை இழுத்து செல்ல, போடா ஃபோக்கிஃபைன் மண்ட என்று சத்தமாக மதுவை திட்டியபடி விறுவிறுவென நடந்து சென்றாள் மாறனுடன். அவள் திட்டுவதையெல்லாம் பேவென பார்த்த அறிவு, எந்த ஊருக்காரியா இருப்பா இந்த கிழி கிழிக்கிறா என்றபடி மதுவை பார்க்க, அவனோ அவள் ஏதோ விருது கொடுத்து சென்றது போல் சிரித்தபடி பார்த்திருந்தான் செல்லும் அவளை. ஏன் மச்சான், எப்படி இப்படி வெக்கமே இல்லாம இழிக்கிற? நிஜமா அவ சொன்ன மாதிரி வேணும்னேதான் அவளை இழுத்தியோ என்று ஒரு மாதிரியாக பார்த்து கேட்க, அதில் அறிவை முறைத்த மது, ஏண்டா என்ன பார்த்தா பொம்பளை பொறுக்கி மாதிரியா தெரியுது என்று கேட்க, பின்ன என்னடா, அவ அவ்ளோ கிழி கிழிச்சிட்டு போறா, நீ என்னன்னா அவார்டு வாங்கின ரேஞ்சுக்கு நிக்கிற என்றபடி கேட்க, அதற்கு மதுவோ, இவ்ளோ வாய் பேசுறல்ல, அப்ப எனக்கு சப்போர்ட்டா அவகிட்ட பேச வேண்டியதானே? அவ கூட வந்தவன் கூட எனக்கு சப்போர்ட்டா பேசிட்டு போறான், தூ என்று துப்பிட, எதுக்கு என்னையும் சேர்த்து அவ கிழிச்சிட்டு போறதுக்கா? போடா டேய், சும்மாவே இந்த பொண்ணுங்கள பார்த்தா எனக்கு உதறுது, இதுல இது வேறயா? சரி, எனக்கு தான் பொண்ணுங்கன்னா பயம், நீ தைரியசாலி தானே, பின்ன எதுக்கு எதிர்த்து அவகிட்ட கேட்காம மூடிட்டு நின்னியா என்று அறிவு கேட்க, டேய் அறிவு என்று மது இழுக்க, வெயிட் அ மினிட் என்றவன் தன் ஆயுதங்களான டைரி மற்றும் பேனாவை கையில் எடுத்து, ப்ரொசீட் என்றிட, அதில் சிரித்த மது, டேய் அறிவு, ரசத்த விஷம்னு சொல்றதுனால ரசம் விஷமாயிடாது, விஷத்த ரசம்னு சொல்றதுனால விஷம் ரசமாயிடாது, அவ்வளவுதான் மச்சான் என்றவன் முன்னே நடக்க, நன்னாரி பயலே என்று மனதில் திட்டியவன் வெளியே சிரித்தபடி, என்ன மச்சான் இன்னைக்கு லஞ்சுக்கு ரசமா என்று கேட்க, டேய் அறிவு, உனக்கு வர வர அறிவு ஜாஸ்தி ஆகிட்டே வருதுடா என கூற, அதில் தன் தலையில் அடித்தவன், நீ வைக்கிற ரசத்துக்கு அந்த விஷமே பெட்டர், அடச்சி மூடிட்டு சொல்ல வந்தத புரியுற மாதிரி சொல்லு என்றிட, அதற்கும் சிரித்தவன், டேய், அவ என்ன பொறுக்கின்னு நினைக்கிறதுனால நான் பொறுக்கி ஆயிடுவேனா? நான் நிஜமா அவ விழ போறான்னு தான் பிடிச்சேன், அது அவளுக்கு புரியல, அதுக்கு நான் என்ன செய்ய? நம்மள பத்தி நமக்கு தெரிஞ்சா போதும், யார்கிட்டயும் நான் இப்படிதான்னு நிரூபிச்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப வீணா அவகிட்ட மல்லுக்கு நின்னா மட்டும் என்ன ஆயிட போகுது? சண்டைதான் பெருசாகும். புரிஞ்சுக்க வேண்டிய நேரம்னு ஒண்ணு வந்தா புரிஞ்சுட போகுது, அவ்வளவுதான் என்று கூற, தவறாமல் அதனை குறித்து கொண்டான் அறிவமுதன். அது சரிடா, போகும்போது ஏதோ போருக்கு பின் மண்டைன்னு சொல்லிட்டு போனாலே, அப்படின்னா என்னடா என அதிமுக்கிய சந்தேகத்தை கேட்க, டேய், அது போருக்கு பின் மண்டை இல்ல, போர்கிஃபியூன் மண்டை. என் ஹேர் ஸ்டைல பார்த்து முள்ளமன்றி மண்டன்னு இங்கிலீஷ்ல புகழ்ந்துட்டு போறா என்றவன் தன் அலைபேசியில் செல்ஃபி கேமராவை எடுத்து நிஜமாகவே அவ்வாறுதான் இருக்கிறதா என்று ஆராய, அவன் செயலில் அறிவுக்கு சிரிப்பு தாளவில்லை. வயிற்றை பிடித்துக்கொண்டு சிரிக்க, இதில் கடுப்பான மது, மூடிட்டு சீக்கிரம் வாடா, அப்ளிகேஷன் முடிஞ்சிட போகுது என்றவன் முன்னே நடக்க, இவன் எப்ப பார்த்தாலும் எனக்கு தான் எண்டு கார்டு போடுவான் என்று புலம்பியபடி
அவனோடு சென்றான் அறிவு. உள்ளே மதுவும் அறிவும் எந்த பிரிவில் சேர்வதற்கு விண்ணப்பம் வாங்க வேண்டுமோ அதே வரிசையில்தான் மதுவும் இளமாறனும் நின்று கொண்டிருந்தனர். அதனை முதலில் கண்ட அறிவு, ஐயோ காளியாத்தா என்றபடி பின்னே செல்ல எத்தனிக்க, அதனை கண்ட மது, டேய் என்னடா ஆச்சு என்றிட, மச்சான் காளியாத்தா நம்ம நிக்க வேண்டிய லைன்ல தாண்டா நிக்கிறா என கூற, மதுவும் அப்பொழுதுதான் கவனித்தான். ஓ, இவளும் நம்ம எடுக்க போற மேஜர் தான் எடுக்க போறாளா என்று நினைத்தவனுக்கு புன்னகை எட்டி பார்த்தது. எதேர்ச்சியாக மது திரும்ப, அவள் கண்களில் மதுவும் அறிவும் தங்களை பார்த்து ஏதோ பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. மாறனை அழைத்தவள், டேய் மாறா, அங்க பாரு, இவனுங்க இங்கேயும் வந்துட்டானுங்க என்றிட, அவனோ, ஏய் மது, நீ ரொம்ப ஓவரா போற. இது காலேஜ், அவங்களும் அட்மிஷன் வாங்க வந்திருப்பாங்க. நாம நம்ம வேலைய மட்டும் பாப்போம் என்று கூற, அவளும் ஏதும் கூறாமல் திரும்பிக் கொண்டாள். பின்பு விண்ணப்பங்களை வாங்கிய மது மற்றும் மாறன் வெளியில் சென்று அமர்ந்தனர். கடைசியாக மதுவும் அறிவமுதனும் நிற்க, அவர்கள் வாங்குவதற்குள் இன்றைக்குரிய விண்ணப்பங்களின் எண்ணிக்கை காலியாகிவிட்டது. வாங்கிட்டு போன யாராச்சும் இன்னும் அப்ளிகேஷன் நிரப்பாம வச்சிருந்தா அவங்க கிட்ட வாங்கி நகல் எடுத்துக்கோங்க என்று அலுவலக அறையில் கூறிவிட, யாரேனும் நிரப்பாமல் வைத்திருக்கிறார்களா என்று பார்த்து கொண்டிருந்தனர். அனைவரும் மும்முரமாக நிரப்பிக் கொண்டிருக்க, அறிவோ, மச்சான் பேசாம நாளைக்கு வந்து வாங்கிப்போமா என்று கேட்க, டேய் டிஸ்டன்ஸ் அதிகம்டா, எத்தனை தடவை வர்றது? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கும். ஒருவேளை கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன செய்ய என்று மது கூற, அதுவும் அறிவுக்கு சரியென பட, சரி நீ அந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன் என்றவன் சென்றிட, யாரேனும் நிரப்பாமல் வைத்திருக்கிறார்களா என தேடியபடியே வெளியே வந்த மதுவின் காதுகளில் விழுந்தது, டேய் மாறா, நீ தப்பா ஏதோ நிரப்பிடாத, நான் வந்த அப்புறம் நிரப்பு, இப்ப வந்துடுறேன் என்ற வார்த்தைகள். கேண்டீனிற்குள் சென்று பப்ஸ் மற்றும் ஜூஸ் சகிதமாக வந்து சேர்ந்தாள் அவள். அதனை கண்ட மாறனோ, அடியே ஏன் கூட தானடி நின்னுட்டு இருந்த, அதுக்குள்ள கேண்டீன் எங்க இருக்குன்னு எப்படி பார்த்த என்றிட, நீ எதைதான் ஒழுங்கா கவனிச்சிருக்க வேஸ்ட் ஃபெலோ என்றவள் வாங்கி வந்ததை சாப்பிட ஆரம்பித்தாள். தின்னி பண்டாரம் என்று மாறன் திட்ட, யூ மீன் ஃபுட் லைப்ரரி என்று வாயில் பப்ஸை திணித்தபடி கேட்க, என்னடி உளர்ற என மாறன் புரியாமல் கேட்டான். நூலகத்தோட வேறு பெயர்ல ஒண்ணு பண்டாரம், நம்பிக்கை இல்லனா கூகுள் மாமா கிட்ட கேட்டுக்கோ என்று தோலை குலுக்கிவிட்டு கூற, நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மது அப்பொழுதே கூகுள் ஆண்டவரை அணுகி அவள் கூறியதை பார்க்க, அவனோ சத்தமாக சிரித்தே விட்டான். தேடி திரிந்த அறிவு சோர்வாய் மதுவிடம் வர, அலைபேசியை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தவனை பார்த்து கடுப்பானவன், டேய் பரதேசி, நான் பாட்டுக்கு அங்க அப்ளிகேஷன் கிடைக்குதான்னு தேடி அலைஞ்சிட்டு வர, நீ என்னடா மொபைல பார்த்து ஹாயா சிரிச்சிட்டு இருக்க என படபடவென பொரிய, டேய் அறிவு, அப்ளிகேஷன் கிடைச்சிருச்சு வா என்று விட்டு மது மற்றும் மாறனை நோக்கி சென்றான். இவன் என்ன மறுபடியும் அவகிட்டயே போறான்? ஐயோ, அவ வேற முறைக்கிறாளே, மறுபடியும் என்ன கூத்து நடக்க போகுதோ என்று வேண்டியவன் மதுவின் பின்னே சென்றான். ரகசியம் 5. மது மற்றும் மாறனிடம் மது செல்ல, அவன் வருவதை பார்த்த பெண்ணவள் முறைத்தபடி பார்த்து அவன் வந்ததும் திட்ட ஆயத்தமாயிருந்தாள். வந்ததும், ஏ மிஸ்டர், உனக்கு வேற வேலையே இல்லையா என்று ஆரம்பிக்க, அவளை கை நீட்டி தடுத்தவன், மிஸ் பண்டாரம், நான் உங்ககிட்ட பேச வரல என்றவன் மாறனிடம் திரும்பி, ப்ரோ ஒரு ஹெல்ப் என்றிட, சொல்லுங்க பாஸ் என்றான் இளமாறன். மது அவளை அழைத்த பண்டாரம் என்ற அழைப்பில் கடுகடுவென நின்றிருந்தாள். நாங்க டிப்ளமா இன் ஆக்டிங் கோர்ஸ்ல சேர்றதுக்காக வந்திருக்கோம் என மது கூற, நாங்களும் அதே கோர்ஸ் தான் பாஸ் என்றான் மாறன் சிரிப்புடன். தெரியும் ப்ரோ, அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்தேன் என கூற, மாறன் புரியாமல் மதுவை பார்க்க, அவளோ வேண்டாம் என்று கண்களால் ஜாடை காட்டினாள். மீண்டும் மதுவே தொடர்ந்தான், அது வேற ஒண்ணுமில்ல, அப்ளிகேஷன் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதான் நீங்க இன்னும் ஃபில் பண்ணாம தானே வச்சிருக்கீங்க, கொஞ்சம் கொடுத்தா போட்டோ காப்பி எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுத்துருவோம் என்று உதவி கேட்க, அட இவ்ளோதானா, இந்தாங்க பாஸ் என்று மாறன் எடுத்து கொடுக்க போக, அவனிடமிருந்து விண்ணப்ப படிவத்தை பிடுங்கிய மது, டேய் மாறா, நீ ஏன்டா இவ்ளோ மக்கா இருக்கிற? அவன் சும்மா புழுவிட்டு இருக்கான், நாம இன்னும் அப்ளிகேஷன் நிரப்பலன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, என்னன்னு கூப்பிட்டான் கவனிச்சியா? பண்டாரம்னு சொன்னான், இதுல இருந்து என்ன தெரியுது என கேட்க, அவளை ஒரு மாதிரியாக பார்த்த மாறன், நீ லூசுன்னு தெரியுது
என்றிட அதில் கடுப்பானவள், டேய் எரும, அவன் நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்டா இவ்ளோ நேரம். நான் தான் லைன்ல நிக்கும் போதே சொன்னேன்ல, இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் உதவி பண்ணக்கூடாது என்றவள் வேகமாக விண்ணப்ப படிவத்தில் பெயர் எழுத ஆரம்பித்தாள். மது என்று எழுத சரியாக யூ என்று எழுதும் போது அவளிடமிருந்து படிவத்தை வாங்கிய மாறன், ஏய் லூசு, என்னடி பண்ற நீ என அவளை திட்ட, அதனை கண்டு கொள்ளாமல் மாறனின் படிவத்திலும் அவனின் பெயரை எழுத நினைத்து இளமாறனின் பெயரில் ஐ என்று எழுதும் போதே படிவத்தை பிடுங்கியவன், வைத்திய மாதிரி பண்ணாதடி என்று நிஜமாக கோபம் வந்து திட்டினான் மாறன். ப்ரோ விடுங்க, எதுக்கு இப்ப திட்டுறீங்க என அவளின் முகம் சுருங்க பொறுக்காத மது கேட்க, பின்ன என்ன பாஸ், இப்படி சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கா, இவ இப்படி பண்ற ஆளே கிடையாது என்றவன் படிவத்தை மதுவிடம் காட்டி, பாருங்க பேரை எழுதிட்டா ரெண்டுலயும் என அவளை குற்றம் சாட்ட, அதனை வாங்கி பார்த்த மதுவின் உதடுகள் புன்னகைத்தன. பரவாயில்ல ப்ரோ, அவங்க எழுதுனதுனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு 5 நிமிஷம் இருங்க என்றவன் அறிவிடம் திரும்பி, டேய் இந்த ரெண்டையும் ஒரு காப்பி எடுத்துட்டு வா சீக்கிரம் என அவன் கையில் கொடுக்க, புரியாமல் அறிவு விண்ணப்பத்தை பார்க்க, புரிந்தது அவனுக்கு நண்பன் சிரித்த காரணம். அவனும் சிரித்துவிட்டு சரிடா என்று விட்டு கூறியபடி 5 நிமிடத்தில் நகல் எடுத்துவிட்டு வந்து படிவத்தை மாறன் கைகளில் கொடுக்க, மதுவும் மாறனும் அறிவு மற்றும் மதுவை புரியாமல் நோக்கினர். தேங்க்ஸ் ப்ரோ என்று கூறியபடி இருவரும் சென்று விட, இவனுங்க என்ன லூசாடா, அப்ளிகேஷன்ல அடிச்சு எழுதக்கூடாதுன்னு தெரியும் தானே அவங்களுக்கு, அப்புறம் ஏன் இதை வாங்கிட்டு போறாங்க என்று மது கேட்க, அதான் எனக்கும் தெரியல. ஆமா நீ ஏண்டி இப்படி ஆயிட்ட, எதிரியா இருந்தாலும் உதவின்னு வந்து கேட்டா பண்ணணும்னு எனக்கு வாய்க்கிழிய அட்வைஸ் பண்ணுவ, இப்ப ஏன் கேவலமா பிஹேவ் பண்ற என்று கண்டிப்புடன் கேட்டான் மாறன். எதிரிக்கு கூட செய்யலாம்னு தான் சொன்னேன், பொறுக்கிக்கு இல்ல என்று கூறினாலும் மாறன் கேட்ட கேள்வி அவள் மனதிலும் ஓடதான் செய்தது. நான் ஏன் இப்படி ஆயிட்டேன், அவனை பார்த்தாலே எனக்கு சண்டை போடணும்னு தான் தோணுது, நான் யாரையும் இப்படி உடனே எல்லாம் திட்டினது இல்ல என்று சிந்தித்தவள் பிறகு விண்ணப்ப படிவத்தை நிரப்ப ஆரம்பித்தாள். மாறனும் நிரப்பினான். இவர்கள் நிரப்பிவிட்டு அலுவலக அறையில் சென்று கொடுக்க, அப்பொழுது மதுவும் அறிவும் விண்ணப்பங்களை நிரப்பி கொடுத்துவிட்டு வந்து கொண்டிருந்தனர். மாறனோ, ஒரு நிமிஷம் 2 பேரும் நில்லுங்க, நான் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு செல்ல, இருவரும் அவனுக்காக காத்திருந்தனர். டேய் இப்ப எதுக்கு அவனுங்களை நிக்க சொன்ன என்று கேட்க, அதற்கு பதில் கூறாமல் வேகமாக இருவரது படிவத்தையும் அலுவலகத்தில் கொடுத்தவன் மது மற்றும் அறிவிடம் வந்தான். பெண்ணவள் அங்கு செல்ல பிடிக்காமல் சற்று தள்ளி நின்று கொண்டாள். அது ஒண்ணுமில்ல, அப்ளிகேஷன்ல ஓவர் ரைட்டிங் பண்ணக்கூடாது தானே, கரெக்ஷன் பண்ணாம நேம் எழுதின அப்ளிகேஷன்ல எப்படி உங்க நேம் எழுதி கொடுத்தீங்க என்று மாறன் கேட்க, அவன் கேட்ட கேள்வியில் சிரித்த அறிவு, டியூட் ஐ எம் அறிவமுதன், சன் ஆஃப் ஐயப்பன் என கூற, அப்பொழுது புரிந்தது மாறனுக்கு. அறிவின் தந்தை பெயரின் முதல் எழுத்து ஐ என்றதால்தான் அறிவமதனால் அடித்தல் திருத்தல் இல்லாமல் அதோடு சேர்த்து அவனின் பெயரையும் எழுதி கொடுக்க முடிந்தது என்று. ஓஹோ புரிஞ்சிருச்சு, ஐயம் இளமாறன் என்றவன் பின்பு மதுவை கேள்வியாக நோக்க, அவனும் ஐயம் மதுரன் என்றான் சிரித்தபடி. அதனை கேட்ட மாறன், நிஜமாவா ப்ரோ என்று சற்று ஆச்சரியமாய் கேட்க, அவனோ ஏன் இவ்ளோ ஷாக்கு என்று கேட்க, அதுவா, தோ நிக்கிறாளே என் அத்தை பொண்ணு, ஹர் நேம் இஸ் மதுரிகா என்றிட, இப்பொழுது ஆச்சரியப்படுவது மது மற்றும் அறிவின் முறையாயிற்று. விண்ணப்ப படிவத்தில் மது என்ற பெயரை பார்த்த மதுரன் அக்கணம் மதுமிதா மதுமதி என்று ஏதாவது பெயர் இருக்குமோ என்றுதான் யோசித்தானே தவிர, அவனின் பெயருக்கு மிகவும் பாந்தமாய் பொருந்தும் அளவிற்கு அவள் பெயர் இருக்கும் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஏனோ இனம் புரியா மகிழ்ச்சி மதுரனுக்கு தோன்றியது. கண்டவுடன் காதல் என்றெல்லாம் மதுரனுக்கு தோன்றவில்லை. உடன் பயின்ற மாணவர்களின் பள்ளி பருவ காதல் கதைகள் முக்கால்வாசி கண்டவுடன் காதலாக ஏற்பட்டிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறான், புத்தகத்திலும் படித்திருக்கிறான். காதலில் என்ன புரிதல் இருக்கக்கூடும் என்பது இவனின் எண்ணம். அதனாலேயே அதில் அவனுக்கு நம்பிக்கையும் கிடையாது என்பது அவனுக்கும் தெரியும். பேரழகன் இல்லை என்றாலும் இயற்கையிலேயே காண்போரை மறுமுறை திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு ஓரளவு மதுரனின் முகம் வசீகரமானதுதான். அதனாலேயே இதுவரை அவனை பார்த்த மற்றும் பேசிய பெண்கள் அவனிடம் மலர்ந்த முகத்துடனே பேசுவார்கள். ஆண்களுக்கு கூட அவனின் தோற்றம் மரியாதையை வரவழைக்கும் விதமாகத்தான் இருக்கும்.
அதனால் கூட மாறன் ஆரம்பத்திலிருந்து மதுரனுக்கு சார்பாக பேசியிருக்க கூடுமோ என்னவோ. இதுவரை அவ்வாறு மட்டுமே மற்றவர்களை மதுரன் எதிர்கொண்டிருக்க, முதல் சந்திப்பிலேயே அவனை வறுத்தெடுத்த மதுரிகா அவனுக்கு புதிதாகத்தான் தெரிந்தாள். மதுரிகா என்று ஒருமுறை அவளின் பெயரை மனதினுள்ளே கூறி பார்த்தவனின் பார்வை அவளை சென்றடைய, அவளோ இவனைதான் முறைத்துக் கொண்டிருந்தாள். இந்த மாறன் எதுக்கு அவன்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கான்? அவனும் அவன் மண்டையும் என்று திட்டியபடி, ஓகே, காலேஜ் திறந்ததும் மீட் பண்ணலாம். அந்த ராட்சசி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் பத்திரகாளி ஆயிடுவா. பாய் என்று மாறன் மற்ற இருவருக்கும் பொதுவாக கூற, அவர்களும் சிரித்தனர். மதுரன் மற்றும் அறிவமுதனிடமிருந்து விடை பெற்று மதுரிகாவிடம் வந்து, போலாமாடி என்றிட, அவளோ, டேய் நீ என்ன அவனுங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு வர என்று கேட்க, அதுவா, அப்ளிகேஷனை ஓவர் ரைட்டிங் பண்ணாம எப்படி ஃபில் பண்ணீங்கன்னு கேட்க போன என்று கூற, அவளுக்கும் அந்த கேள்வி ஓடியது. எப்படி பண்ணாங்களா என்று கேட்க, மாறனோ, உனக்குதான் அவங்கள கண்டாலே பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு கேக்குற என்க, ஆமா இது பெரிய ரகசியம். அவனுங்க என்ன செஞ்சா எனக்கு என்ன? அதுலயும் அந்த இன்னொருத்தன் மேல கூட எனக்கு பெருசா ஏதும் இல்ல. அந்த ஃபோர்கிஃபைன் மண்டையனை பார்த்தாதான் காண்டாகுது என்று அவனை நினைத்தபடி கடுப்பாய் கூற, மது, எனக்கு என்னமோ நீதான் தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப திட்டுறன்னு தோணுது. ஒருத்தங்கள பத்தி முழுசா தெரியாம இவ்ளோ கடுப்பாகாத என்று மாறன் அறிவுரை வழங்க, அதுதான் உனக்கும் சொல்றேன். ஒருத்தனை பத்தி முழுசா தெரியாம அவனுக்கு ரொம்ப வக்காலத்து வாங்காத. மூடிட்டு வந்து வண்டியை எடு. வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்றவள் முன்னே செல்ல, மாறனும் வண்டி எடுத்து வர, அப்பொழுது சரியாக மதுரனும் வண்டியை எடுத்து கொண்டு வந்தான். இரு வண்டிகளும் கிளம்ப தயாராக இருக்க, அப்பொழுது மதுரனின் வண்டியில் ஸ்டாண்ட் சரியாக எடுத்து விடாமல் இருப்பதை கவனித்தாள் மதுரிகா. அதை கவனிக்காத மதுரன் வண்டியை இயக்கி செல்ல போக, அவன் பெயர் வேறு தெரியாததால், ஹலோ மிஸ்டர் ஃபோர்கிஃபைன் மண்ட என்று சத்தமாக அழைக்க, சட்டென பிரேக் அழுத்தி வண்டியை நிறுத்தியவன் பின்னே திரும்பி பார்க்க, நக்கலா பேச தெரிஞ்சா மட்டும் போதாது, ஸ்டாண்ட சரியா எடுத்து விட்டுட்டு வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் என்றிட, அப்பொழுதுதான் ஸ்டாண்டை சரியாக எடுத்து விட்டவன், தேங்க்ஸ் மிஸ்டர் பண்டாரம், பாய் என்று சிரித்தபடி கூறி பறந்தான் தன் வாகனத்தில். கொழுப்பு பாத்தியாடா இவனுக்கு, இவன் நல்லதுக்கு தான் சொன்ன, இவன் என்ன நக்கல் பண்ணிட்டு போறான் என்று மூக்கு புடைக்க கூற, கர்மா இஸ் பூமரங் மது என்ற மாறனுக்கு 2 கொட்டுக்களை பரிசாக வழங்கினாள். வலியில் தலையை தேய்த்தபடி மாறனோ, ஆமா பொறுக்கி ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்ன, இப்ப என்ன அக்கறை திடீர்னு என்று கேட்க, ஹெல்ப் தான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அதுக்காக அவன் சாகட்டும்னு நினைக்கிற அளவுக்கு சாடிஸ்ட் இல்ல. மூடிட்டு கிளம்பு என்று மரியாதையாக கூற, அதற்கு மேல் வாயை திறக்காமல் கிளம்பினான் மாறன். மோதலில் ஆரம்பித்த இவர்களின் சந்திப்பின் பாதை சென்றடையும் இடம் பகையா, நட்பா, காதலா? காத்திருப்போம் ரகசியங்கள் கசியும் தருணத்திற்காக. ரகசியம் 6. அவ்வாறே 1 மாதம் கழிந்திருக்க, கல்லூரி திறக்கும் நாளும் வந்தது. நால்வரும் தத்தம் கனவுகளை எதிர்நோக்கி முதல் நாள் கல்லூரிக்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். டேய் மாறா, கிளம்பிட்டியா இல்லையா? மணி ஆயிடுச்சு பாரு என ஹாலில் இருந்து மதுரிகா கத்திக் கொண்டிருக்க, தோ வரண்டி இரு என்று தன் சட்டையின் கைப்பொத்தானை மாட்டியபடி வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு வந்த சத்யனோ, இங்க பாருங்க, எனக்கு இதுல உடன்பாடு இல்லனாலும் உங்க 2 பேர் ஆசைக்காக மட்டும்தான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க எந்த விஷயம்னாலும் என்கிட்ட கேட்டுதான் பண்ணணும் என்று கண்டிக்க, மாமா, நீங்க இவ்ளோ சீக்கிரம் எங்க ஆசைக்கு சரின்னு சொன்னதே பெரிய விஷயம். அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க ஆசைக்கு மரியாதை கொடுத்த உங்ககிட்ட சொல்லாம நாங்க ஏதும் செய்ய மாட்டோம் என்று சத்தியனிடம் கூறிய மதுரிகா மாறனிடம் திரும்பி, இப்படிதானடா என்று கேட்க, அவனும் ஆமோதித்தான். நல்லது, உங்க ஆசைக்கு நான் தடையா நிக்கல. அதே மாதிரி நான் ஒரு நாள் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். இப்ப நீங்களும் ஏன் ஆசைக்கு தடையா நிக்க கூடாது என்று முன்னெச்சரிக்கையாக சத்யன் கேட்க, விஜயாவோ அவரை, இப்ப எதுக்கு இதெல்லாம் என்ற ரீதியில் பார்க்க, அவரோ, நான் பாத்துக்கிறேன் என்றபடி கண்ணசைத்தார். சத்யனின் கேள்விகளில் குழப்பமடைந்த மது மற்றும் மாறன் ஒருவரையொருவர் பார்க்க, பின்பு அப்படி என்ன கேட்டுவிடப் போகிறார் என்று நினைத்தபடி சரி என்றனர். விஜயாவும் அவர் பங்கிற்கு பல அறிவுரைகள் வழங்கி பிள்ளைகளை முதல் நாள் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தார். மாறன் மற்றும் மது அவனின் இருசக்கர வாகனத்தில் கல்லூரி நோக்கி புறப்பட்டனர். அங்கு மதுரனும் தன் முதல் நாள் கல்லூரி செல்வதற்கு தன் அன்னையிடம் அலைபேசியில் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டிருந்தான்.
அம்மா ஏம்மா இப்படி பண்றீங்க? இப்ப நீங்க பிளஸ் பண்ண போறீங்களா இல்லையா? என்று கெஞ்சலாய் கேட்க, ஏன் இஷ்டம் இல்லாம செய்யற ஒரு விஷயத்துக்கு ஏன் ஆசீர்வாதம் இருந்தா என்ன இல்லாட்டி என்னடா? அதான் உங்க அப்பா கிட்ட வாங்கிட்டியே அப்புறம் என்ன? என்றபடி அவர் முறுக்கிக் கொள்ள, மா இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? சரி அப்ப விடுங்க. நீங்க வெளிப்படையா என்கிட்ட சொல்லலனாலும் மனசுக்குள்ள என் புள்ள நல்லபடியா வரணும்னு தானே நினைப்பீங்க. அது போதும். சரிம்மா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டிக்க எத்தனிக்க, டேய் மதுரா ஒரு நிமிஷம் என்றார் கமலா. இதைத்தான் எதிர்பார்த்திருந்தவனாய், சொல்லுங்கம்மா என்றான். உன்கிட்ட கோபம் கூட பட முடியல போடா. ஆனா வருத்தம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் சரி நல்லபடியா போயிட்டு வா. ஆல் த பெஸ்ட் என்று கூற, மதுரனின் உதடுகள் தேங்க்ஸ்மா லவ் யூ என்றபடி புன்னகைத்தன. பிறகு தன் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு செல்லும் வழியில் அறிவமுதனை ஏற்றிக் கொண்டவன் கல்லூரி வந்து சேர, சரியாக அன்று போல் இன்றும் அதே சமயத்தில் மதுரிகா மற்றும் இளமாறன் வந்து இறங்கினர். அன்று பார்த்த பார்வைக்கும் இன்று பார்த்த பார்வைக்கும் நிறையவே வித்தியாசம் இருந்தது. இளமாறன் மதுரன் மற்றும் அறிவை பார்த்து சிநேகமாய் புன்னகைக்க, அதற்கு மாறாக மதுரிகா முறைத்தபடி பார்த்தாள். இருவரும் வண்டியை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு வர, ஹாய் பாஸ் என்றபடி இளமாறன் இருவருக்கும் கைகுலுக்கி அணைத்துக் கொள்ள, அவர்களும் பதிலுக்கு அணைத்துக் கொண்டனர். பின் மதுரனோ, ஹலோ மிஸ் பண்டாரம் என்று கூறிவிட்டு வேண்டுமென்றே அணைக்க வருவது போல் வர, ஹே ஹே என்ன பண்ற நீ என்றபடி பின்னே நகர்ந்தாள் மதுரிகா. இல்ல ஒரு வெல்கம் ஹக் என்றபடி இழுக்க, அவளோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் என்றபடி நின்றாள். அவன் அணைக்க வந்தபோது அவனின் நகம் கூட அவளை தீண்டவில்லை. வம்பிழுக்கதான் அப்படி செய்தான் என்று மதுரிகாவுக்கு நன்றாகவே புரிந்தது. அதனால் பெரிதாக ஏதும் திட்டாமல், ஃபோக்கிஃபைன் மண்ட என்று வாய்க்குள் புலம்பியபடி அவனை முறைக்க மட்டுமே செய்ய, அவனோ சிரித்தான். அறிவோ, வந்ததும் ஆரம்பிச்சிட்டீங்களா என்று கேட்க, இளமாறனோ, அதேதன இவங்களுக்குள்ள எப்ப பார்த்தாலும் முட்டிக்குது என்றிட, அதற்கு மதுரிகா அறிவிடம், ஹே உன் பேர் என்ன என்று கேட்க, அவனோ என்னது ஹேயா என்க, ஆமாண்டா என்று அவள் கூற, ஏது டாவா என்று கேட்க, அடச்சி பேர சொல்லு என்றிட, இதுக்கு மேல போனா நம்ம மரியாதை தான் காலியாகும் என்று நினைத்தவன், அறிவமுதன் சிஸ்டர் என்றான். அதனை கேட்டவளோ, பாரேன் உனக்கு இல்லாத உன்ன பேரா வச்சிருக்காங்க என்றிட, அவனோ பாவி கலாய்க்கிறா என்று நினைத்தபடி நின்றான். மீண்டும் தொடர்ந்தவள், இங்க பாரு தம்பி, உன் ஃப்ரெண்டு வாண்டடா வந்து வம்பிழுக்கிறான், சொல்லி வை சொல்லிட்டேன் என்றவள் மாறனிடம், நீ ஏன் கூட வரியா அவங்க கூட போறியா என்று கேட்க, இருடி ஒரு நிமிஷம் என்றவன் மதுரன் மற்றும் அறிவு இருவரின் அலைபேசி எண்ணை வாங்கி பதிவு செய்து கொண்டவன், ஓகே பாஸ் கிளாஸ்ல மீட் பண்ணலாம் என்றவன், வாடி போலாம் என்று முன்னே செல்ல, மதுரனை கடந்து செல்லும்போது அவனை முறைப்பதில் மும்முரமாக இருந்த மதுரிகா கீழே இருந்த சேற்றை கவனியாமல் மிதித்துவிட கால் வழுக்கி விழப்போக, மதுரன் நினைத்திருந்தால் அவளின் கைப்பிடித்து விழாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் பிடிக்கவில்லை. அவளும் விழுந்து விட்டாள். கல்லூரி முதல் நாள் என்று ஆசையாக அணிந்து வந்த வெள்ளை உடை சேற்றினால் அலங்கரிக்கப்பட கையை உதறிக்கொண்டு எழுந்தாள் அவள். ஏதோ சத்தம் கேட்டு திரும்பிய மாறன், ஹேய் கண்ண வச்சு பார்த்து வரமாட்டியா, எப்ப பார்த்தாலும் விழுந்துகிட்டே இருக்க என்றபடி அவளின் உடையில் ஒட்டியிருந்த சகதியை தன் கைக்குட்டையால் துடைத்துக் கொண்டிருந்தான். அதனை பார்த்த அறிவமுதன் கூட, டேய் ஓ முன்னாடி தானே விழப் போனாங்க, பிடிச்சிருக்கலாம்ல என்றிட, அவளோ, ஆமா கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு விழப் போறாளே, அவளை காப்பாத்தணும்னு கொஞ்சம் கூட தோணாம பாத்துட்டு நிக்கிற, நீ எல்லாம் மனுஷனா என கீழே விழுந்ததில் உள்ளங்கையில் ஏற்பட்ட காயத்தின் எரிச்சல் தாங்காமல் கேட்க, மதுரனோ, ஏது மறுபடியும் பிடிக்கணுமா, ஒரு தடவை விழ போறாங்களேன்னு நினைச்சு பிடிச்சதுக்கே அம்மையார் என்ன பொறுக்கின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாப்படி, இதுல மறுபடியும் பிடிச்சு நான் ஈவ் டீசிங் பண்றேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா நான் என்ன செய்ய என்று கூற, மதுரிகாவிற்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அன்று நிகழ்ந்ததை மீண்டும் ஒருமுறை நினைத்து பார்த்தவளுக்கு, நாம் தான் தவறாக புரிந்து கொண்டு அதிகப்படியாக பேசிவிட்டோமோ என்று முதல் தடவையாக மதுரிகா உணர ஏதும் கூறாமல் நின்றாள். அன்று இவள் திட்டிய திட்டுக்களையெல்லாம் மாறனும் கேட்டுக்கொண்டுதானே இருந்தான். மதுரன் கூறியதில் தவறில்லை என்று உணர்ந்த இளமாறன் மதுரிகாவிற்காக பரிந்து பேச முன்வரவில்லை. பிறகு சுற்றி இருந்த அனைவரும் மதுரிகாவை ஒரு மாதிரி பார்க்க, தன் பையிலிருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்த மதுரன்
அவளிடம் கொடுத்து சுத்தம் செய்து கொள்ள சொல்ல, அவளுக்கும் அது தேவைப்பட்டதனால் மறுக்காமல் வாங்கிக் கொண்டு கழிவறை நோக்கி சென்றாள். ஆடவர்கள் மூவரும் அவளுக்காக காத்திருந்தனர். அப்பொழுது மதுரன், "சாரி மாறன், உங்க அத்தை பொண்ணை இப்படி பண்ணிட்டேனேன்னு உங்களுக்கு கடுப்பா இருக்கும்ல?" என்று கூற, "இல்ல பாஸ், எனக்கு உங்க மேல தப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஏற்கனவே உங்கள தப்பா நினைச்சிட்டு இருக்கா. இந்த நேரத்துல மறுபடி அதே மாரி நடந்தா இன்னும் உங்களுக்குள்ள பிரச்சனை அதிகமாகிடும். எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்படி செஞ்சனால இந்நேரம் அவ தப்பு அவளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்" என்று கூற, "அப்படியா, எப்படி சொல்றீங்க?" என்று மது கேட்க, "அட, இத்தனை வருஷம் அவ கூட இருக்கேன். அவ மூஞ்ச பார்த்து என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறது அவ்ளோ கஷ்டமா என்ன?" என்று கூறிக் கொண்டிருக்க, தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வந்தவள் எதுவும் கூறாமல் பாட்டிலை மதுரனிடம் நீட்ட, அவனோ, "எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் தப்பா செய்யலன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒருவேளை தப்பா தெரிஞ்சதுன்னா சாரி" என்றவன் பாட்டிலை வாங்கிக் கொண்டு அறிவமதனை அழைத்துக் கொண்டு வகுப்பிற்கு சென்றான். "டேய் மது, இருந்தாலும் நீ அவள இப்படி பழி வாங்கியிருக்க கூடாது. பார்க்கவே பாவமா இருந்துச்சு" என்று கூற, "டேய், நான் எங்கடா பழி வாங்குனேன்?" என்று மதுரன் கேட்க, "பின்ன இப்ப நீ செஞ்சதுக்கு பேரு என்னவா?" என்று கேட்க, மதுரனோ, "டேய் அறிவு" என்று தன் அக்மார்க் இழுவையை இழுக்க, அதை புரிந்த அறிவு டைரியையும் பேனாவையும் எடுக்க, அதில் சிரித்த மதுரன், "டேய் மச்சான், தயிர் வேணும்னா பாலை புளிக்க வைக்க தான் செய்யணும். புளிச்சு போனா கெட்டு போயிடுமேன்னு பாலுக்காக யோசிச்சா தயிர் கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரிதான்" என்று கூற, "இன்னைக்கு தயிர் சாதம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கன்னு நல்லாவே தெரியுது. மூடிட்டு புரியுற மாதிரி சொல்லு" என்ற அறிவு பல்லை கடித்தபடி கேட்க, "மச்சான், அவள பழி வாங்கணும்னு எல்லாம் எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. சில விஷயங்கள அதோட போக்குல புரிய வைக்கணும். அதத்தான் பண்ணியிருக்கேன். சில நேரம் வார்த்தைகள குறைச்சிட்டு செயல்ல புரிய வைக்கணும். அப்பதான் சரியான பாதையில கன்வே ஆகும். ஏன்னா சில நேரம் நாம ஒரு விஷயத்த அது இப்படிதான்னு நினைச்சிட்டா அது யாரோட வார்த்தைகளையும் நம்பாது. இந்த மாதிரி டெமோ காட்டுனா ஈஸியா புரியும். நம்ம செய்யற ஒரு விஷயத்துல தப்பு இல்லைன்னு தோணுச்சுன்னா நாம செய்யலாம். புரிஞ்சுதா?" என்று கூற, அதையும் குறித்துக் கொண்டான் அறிவமுதன். எப்படிதான் இப்படியெல்லாம் தத்துவம் சொல்றானோ என்று நினைத்தபடி மதுரனோடு வகுப்பறைக்கு சென்றான் அறிவு. இளமாறனோ மதுரிகாவிடம், "ஹே மது, ஆர் யூ ஓகே?" என்றிட, "ஐ எம் நாட் ஓகேடா. நீ அன்னைக்கு அவனை பத்தி சொல்லும்போது கூட எனக்கு ஏதும் தோணல. ஆனா இன்னைக்கு அவன் அப்படி சொன்னதும் கொஞ்சம் கில்ட்டா இருந்துச்சு. ஆக்சுவலி அன்னைக்கு மார்னிங் நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் படிச்சேன். ஒரு பொண்ண அவ கூட படிக்கிற பையன் ஹராஸ் பண்ணிட்டான்னு. அந்த நியூஸ் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து அவன் அப்படி செஞ்சதும் எனக்கு தப்பா நினைக்க தோணிடுச்சு. அதுவும் நான் ஸ்டடியா இருந்தத பார்க்காம அவன் இழுத்தது வேணும்னே அப்படி பண்ணிட்டான்னு நினைக்க வச்சிருச்சு. இப்ப புரியுது" என்று கூற, "சரிடி விடு. அவங்க கிட்ட ஒரு சாரி கேட்ரு, அவ்வளவுதானே" என்று கூற, அவளோ, "சாரியா?" என்று கேட்க, "ஆமா, ஏன் ஈகோ தடுக்குதா?" என்று கேட்க, "இல்லடா, ஆனா நேர்ல கேட்க ஒரு மாரி இருக்கே" என்று கூற, தன் அலைபேசியில் மதுரனுக்கு அழைத்து அவளிடம் நீட்டி, "இந்தா, அவங்களுக்கு தான் கால் பண்ணிருக்கேன். இதுல சாரி கேட்டுடு" என்க, "டேய், எதுக்குடா அதுக்குள்ள கால் பண்ண?" என்று கேட்க, "சில விஷயம் எல்லாம் தள்ளி போடக்கூடாது மது. உனக்கு சாரி கேட்கணும்னு தோணுச்சுதானே, உடனே கேட்ரு" என்று கூற, அதற்குள் மறுமுனையில் அழைப்பு ஏற்கப்பட மதுரிகாவும் பேசத் தொடங்கினாள். ரகசியம் 7. மறுமுனையில் மதுரன் அழைப்பை ஏற்று, "ஹலோ, சொல்லுங்க மாறன்" என்க, இவளோ, "ஹலோ" என்றாள். மாறனின் அலைபேசியில் பேசும் பெண் மதுவாகத்தான் இருக்க முடியும் என்றறிந்தவன் அவளை சீண்ட எண்ணி, "யார் நீங்க?" என்று கேட்க, அவளோ, "நான் மது பேசுறேன்" என்றாள். அதற்கு அவனோ, "ஆமா, நான் மதுதான் பேசுறேன்" என்று கூற, ஒரு கணம் இவன் என்ன பைத்தியமா என்று யோசிக்க, பின்பு தவறாக காதில் விழுந்திருக்குமோ என்று நினைத்தவள், "இல்ல, நான் என்னோட பேரை சொன்னேன். ஐ எம் மது" என்று கூற, அவனும் சளைக்காமல், "அட, நான் மதுதான் பேசுறேன், சொல்லுங்க" என்று கூற, இவளுக்கு பொறுமை காற்றில் பறந்தது. அலைபேசியை துண்டித்துவிட்டு மாறனிடம் கொடுக்க, "என்னடி பேசிட்டியா அதுக்குள்ள?" என்று கேட்க, "அட போடா, தப்பு பண்ணிட்டோமேன்னு சாரி கேட்கலாம்னு பார்த்தா அவன் ஓவரா கலாய்க்கிறான்" என்று சலிப்பாக இவள் கூற, "ஏண்டி, என்ன ஆச்சு?" என்று கேட்க, அவள் அவன் பேசியதை கூறினாள். "அட, அவங்க பேரு மதுரன்னு இவளுக்கு தெரியாதுல்ல, அதான் இப்படி நினைச்சிருக்கா போல" என்று நினைத்தவன், "ஹே லூசு, இப்பவும் நீ தப்பா புரிஞ்சிருக்க" என்று கூற, அப்பொழுது சரியாக மணி அடிக்க, "நீ மறுபடியும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. இந்த தடவை என் மேல தப்பு இல்ல.
சரி வா கிளாஸுக்கு போவோம், பெல் அடிச்சிட்டாங்க என்றவள் விறுவிறுவென நடக்க, சரியான முந்திரி கொட்டை, எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறா என்று அவளை நினைத்து நொந்த மாறன் அப்புறமாக அவளிடம் சொல்லிக் கொள்ளலாம் என்று அவளுடன் வகுப்பறைக்கு சென்றான். நேராக உள்ளே வந்தவள் மதுரனிடம் சென்று, ஹலோ, நான் அன்னைக்கு உங்களை அப்படி பேசுனதெல்லாம் தப்புதான், சாரி, இத சொல்லதான் கால் பண்ணேன். ஆனா நீங்க என்ன கலாய்க்கிறீங்க, ஹம் என்று கூறிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு சென்று அமர்ந்து விட்டாள். அவளின் செயலில் மதுரனின் இதழ்கள் சிரிக்க, அவனின் செயலில் அறிவும் மதுரிகாவின் செயலில் இளமாறனும் ஐயோ தலையெழுத்து என்று தலையில் அடித்துக் கொண்டனர். பிறகு வகுப்பினுள் ஆசிரியர் வர அனைவரும் எழுந்து வணக்கம் கூறி அமர்ந்தனர். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல். என்னோட நேம் வேம்பு. நானும் இதே காலேஜ்ல படிச்சு வளர்ந்து இப்ப இங்கேயே வேலையும் செய்யறேன். உங்க கிளாஸ்க்கு நான் தான் இன்சார்ஜ். நீங்க என்ன ப்ரொஃபசர் ரேஞ்சுக்கெல்லாம் பார்க்க வேணாம், என்னையும் உங்க ஃப்ரெண்டா நினைச்சுக்கலாம் என்று கூறிக்கொண்டிருக்க, அறிவமுதனோ ஓகே மச்சான் என்று குரல் கொடுக்க, வகுப்பில் உள்ள அனைவரும் சிரிக்க, வேம்புவோ லேசாக முறைத்தார். இல்ல சார், நீங்க தானே ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, ஈ என்று எழுந்தவன் அசடு வழிந்து நிற்க, இப்பொழுது வேம்புவும் சிரித்தார். சிடவுன் என்று அவனிடம் இலகுவாக கூறியவர் பின் மீண்டும் தன் உரையை தொடர்ந்தார். நடிப்புங்கிறது ஒரு கலை. இந்த கலைய கத்துக்கதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஆனா உண்மைய சொல்லணும்னா இத கத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நாம வாழ்க்கையிலேயே நாம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு மாதிரி நடிச்சிட்டு தான் இருக்கோம். உலகமே ஒரு நாடக மேடை. அதுல நடிக்கும் நடிகர்களே நாமன்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க? கடவுளுங்கிற இயக்குனர் கதை எழுதி கதாபாத்திரங்களை செலக்ட் பண்ணி, இவங்களுக்கு இந்த ரோல், அவங்களுக்கு அந்த ரோல், இவங்களோட ஜோடி இவங்க, அவங்களோட எதிரி அவங்க, இப்படி லட்சக்கணக்கான நடிகர்களை உருவாக்கி இந்த வாழ்க்கைங்கிற நாடகத்தை ஓட்டிட்டு இருக்காரு. இப்படி ஏற்கனவே நடிகர்களா இருக்கிற நாம நடிக்கிறதுக்காக தனியா காலேஜ் வந்திருக்கோம்னா எதுக்கு? நாம எல்லாருக்கும் நடிக்க தெரியும். ஆனா எங்க, எப்படி, எந்த மாதிரி நடிக்கணும்னு அந்த நடிப்பு மூலமா நம்மளோட கரியரை எப்படி வளர்த்துக்கணும்னு கத்துக்க தான் இங்க வந்திருக்கோம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் ஆல் டு சவுத் இந்தியா பிலிம் இன்ஸ்டிடியூட். நீங்க எதுக்காக இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்கன்னு நான் கேட்க போறதில்ல. ஏன்னா பிடிக்காத விஷயத்துக்கு தான் காரணம் தேவைப்படும், பிடிச்ச விஷயத்துக்கு காரணங்கள் தேவைப்படாது. சோ ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் வித் யுவர் நேம் என்றவர் நாற்காலியில் அமர ஒவ்வொருவராய் தங்களை அறிமுகம் செய்ய தொடங்கினர். வகுப்பில் வரிசைக்கு 4 மேஜைகளாய் 3 வரிசைகள் அமைய பெற்றிருந்தது. நடு வரிசையில் 2ஆம் மேஜையில் இடதுபுறம் இளமாறன், நடுவில் மதுரிகா அமர்ந்திருக்க, மதுரிகாவின் அருகில் இடம் காலியாக இருந்தது. வாசல் நுழைவிலிருந்து முதல் வரிசையில் 3ஆம் மேஜையில் இடதுபுறம் மதுரனும் அவன் அருகில் அறிவமுதனும் அமர்ந்திருந்தனர். அறிமுக படலத்தில் மதுரனின் வாய்ப்பு வர எழுந்தவன், மை நேம் இஸ் மதுரன் என்றான் மதுரிகாவின் மேல் பார்வையை பதித்தபடி. அதனை கேட்டு ஆச்சரியப்பட்டவளுக்கு அப்பொழுதுதான் தனக்கு இதுவரை அவனுடைய பெயரே தெரியாது என்ற ஒன்று நினைவிற்கு வந்தது. அன்று விண்ணப்ப படிவத்தில் திருத்தமில்லாமல் இவன் நிரப்பிக் கொடுத்தது எப்படி என்றும், இன்று அலைபேசியில் அவன் மதுதான் பேசுறேன் என்று கூறியது ஏன் என்றும் இப்பொழுதுதான் மதுரிகாவிற்கு புரிந்தது. அசடு வழிந்தபடி மதுரனை ஏறிட்டவள் பின்பு மாறனிடம் திரும்பி, டேய் எருமை, நீ ஆச்சு சொல்ல மாட்ட அவன் பேரு மதுரன்னு? இது தெரியாம மறுபடியும் அவன் கிட்ட மல்லுக்கு நின்னுட்டு வந்திருக்கேன் என்று கேட்க, மாறனோ, ஏது, நான் உன்கிட்ட சொல்லலையா? முந்திரி கொட்ட, நீ அவசரப்பட்டு நான் சொல்றத கூட கேட்காம போயிட்டு இப்ப என்ன சொல்றியா என்று அவளின் தலையில் கொட்டினான். அவனின் பெயரை கேட்ட வேம்பு, மதுரனா? இதே மாதிரி இன்னொரு நேம் யாரோ சொன்ன மாதிரி இருக்கே என்று கேட்க, மாறன், தோ இவதான் மதுரிகா என்று மாட்டிவிட அவள் எழுந்து நின்றாள். மதுரன் மதுரிகா, பேரு நல்ல மேட்ச் ஆகுதே என்று சாதாரணமாக அவர் கூற, மதுரனுக்கு புன்னகை அரும்ப மதுரிகாவுக்கு என்ன பாவனை கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் நின்றாள். இவ்வாறு அனைவரும் தங்களை அறிமுகம் செய்து முடிக்க, எல்லாரும் இன்ட்ரோ பண்ணியாச்சு தானே என்று கேட்டு முடிக்க, அப்பொழுது அரக்க பறக்க ஓடி வந்து வாசலில் நின்றாள் ஒருத்தி. யாருமா நீ என்று அவர் கேட்க, சாரி சார், ஸ்கூட்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதான் லேட் என்று கூற, முதல் நாளே பிரேக் டவுனா? விளங்கும், சரி உள்ள வா என்றிட பதற்றமாய் உள்ளே வந்தவள் மதுரிகாவின் அருகில் அமர்ந்தாள். உன்னை பத்தி இன்ட்ரோ பண்ணிக்கோ என்று வேம்பு கூற, அவளும் எழுந்து, ஹாய் ஆல், ஐ எம் அன்பினியா என்று கூறிவிட்டு அமர்ந்தாள். பிறகு மணி அடிக்க, ஓகே கைஸ், இன்னைக்கு செஷன் முடிஞ்சுது. எப்பவும் காலேஜ் டைமிங் 9 AM to 1 PM. இன்னைக்கு முதல் நாளுங்கிறதால இதோட முடிச்சுப்போம். நாளையிலிருந்து ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். பை கைஸ் என்றபடி வெளியே செல்ல
அதுவரை பயந்தது போன்று அமைதியாக இருந்த அன்பினியா இப்பொழுது ஷபா என்று கூறியபடி கால் மேல் கால் போட்டு அமர அவளைதான் வினோதமாக பார்த்து கொண்டிருந்தனர் மாறனும் மதுவும். என்ன வெயிலு, சுட்டெரிக்குது என்று அவள் போக்கில் அவள் புலம்பிக் கொண்டிருக்க மதுவும் மாறனும் இன்னும் அவளின் மேல் வைத்த பார்வையை விலக்கவில்லை. யாரோ தன்னையே பார்ப்பது போன்று அன்பினியாவிற்கு தோன்ற அருகில் பார்த்தாள். அவளையே வினோதமாக பார்த்த மது மற்றும் மாறனை நோக்கியவள், ஹே ஹாய் கைஸ், நான் அவ்வளோ அழகா இருக்கேனா, இப்படி வச்ச கண்ணு வாங்காம பாக்குறீங்க என்று கேட்க அவர்கள் இருவரும் தேவதான் எங்களுக்கு என்று நினைக்க மீண்டும் அவளே, சரி சரி கூல், காண்டாகாதீங்க, ஐ எம் அன்பினியா, யூ கேன் கால் மீ இனியா என்று கூறியபடி கை நீட்ட மதுவும் ஐ எம் மதுரிகா என்று கை குலுக்கினாள். பின்பு மாறனும் ஐ எம் இளமாறன் என்று கூற, சூப்பர், வந்த உடனே 2 பேரை ஃப்ரெண்டு புடிச்சிட்டேன் என்று கூற மாறனோ ஆமா நீங்க என்று ஏதோ கூற வர, சி என்ன இது அசிங்கமா, வாங்க போங்கன்னு, என்ன பார்த்தா ஆன்டி மாதிரி தெரியுதா என்று கேட்க அவள் கூறியதில் மது மாறனை கேலி பார்வை பார்த்தாள். சரி விடு, நீ மதுரன்கிட்ட அசிங்கப்பட்டல, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு என்று மதுவின் காதில் அவன் கூற மது அவனை முறைத்தாள். ஹலோ, நான் ஒருத்தி இங்க இருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆமா, நீங்க என்ன ரொம்ப க்ளோஸா தெரியுறீங்க, லவ்வர்ஸா என்று இனியா கேட்க, ஏது இந்த பிசாசு எனக்கு லவ்வரா, இவளை வச்சு மனுஷன் சமாளிப்பானா, இது என் அத்தை பொண்ணு என்றிட மதுவோ, ஹே இனியா, அவன் என்ன சொல்றது, நான் சொல்றேன், இவனை லவ் பண்ணி நான் சாக முடியாது, மாமா பையங்கிற பேர்ல என் கூடயே எப்ப பார்த்தாலும் அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு திரியுது என்று கூற இருவரின் கூற்றை கேட்ட இனியாவோ, ஹே 2 பேரும் நிறுத்துங்க, நானே ஒரு பஜாரி, நீங்க என்ன விட ஆராத்து பண்றீங்க, மாறன் நீ ஏதோ என்கிட்ட கேட்க வந்தியே என்று கேட்க, நீ கொடுத்த மரியாதையில நான் என்ன சொல்ல வந்தேனே தெரியலையே என்று யோசித்தவன், ஆமா, வரும்போது அப்பாவியா வந்த, சார் வெளியே போனதும் அப்பாவி போய் அடப்பாவின்னு சொல்ற ரேஞ்சுக்கு மாறிட்ட, எது ஒரிஜினல் இனியா என்று கேட்க, அப்ப நீ நான் வந்ததுல இருந்து என்னதான் பாத்துட்டு இருந்திருக்க அப்படிதானே என்று அவள் சிரித்தபடி கேட்க அவனோ, ஆத்தி கண்டுபிடிச்சிட்டாளே என்று நினைத்தவன் எதுவும் பேசாமல் இருக்க அவனை மேலும் கீழுமாக பார்த்தாள் மதுரிகா. பின்பு அவளே, நானும் அத கவனிச்ச இனியா, அவன் கேட்கலனா கூட நானும் கேட்டிருப்பேன் என்றிட அவளோ, அத ஏன் கேக்குறீங்க, அது ஒரு பெரிய அலைச்சல் கதை என்று பெருமூச்சு விட, பரவாயில்ல அவுத்து விடு, கேப்போம், எங்களுக்கும் போர் அடிக்குது என்று மதுரிகா கூற அவளை முறைத்தவள் பின்பு கூற ஆரம்பித்தாள். ரகசியம் 8. மதுவும் மாறனும் இனியாவின் தாமத வருகைக்கும் அவள் விசித்திர பாவனைக்கும் காரணம் கேட்க அவளும் கூறலானாள். இன்று காலை 9 மணியளவில் தன் வீட்டிலிருந்து கிளம்பிய அன்பினியா செல்லும் வழியில் பெட்ரோல் போட எண்ணி அங்கே சென்றாள். அப்பொழுது அங்கு இவளுக்கு முன்னே ஒரு இருசக்கர வாகனம் நிற்க அதில் இருவர் அமர்ந்திருந்தனர். பின்னே அமர்ந்திருந்தவனின் தோளில் மாட்டியிருந்த பையின் ஜிப் திறந்திருக்க அதனுள் இருந்த காகிதம் ஏதோ கீழே விழுவது போன்றிருக்க உதவி செய்ய எண்ணி அதனை சரியாக மூட சென்றாள். அப்பொழுது அவளின் கையில் அணிந்திருந்த தங்க கை செயினின் கொக்கி இதில் மாட்டிக்கொள்ள அப்பொழுது முன்னே இருந்தவன் வண்டியை இயக்க அவளின் கை செயின் அவளுக்கு டாட்டா என்று கை காட்டியபடி பின்னே அமர்ந்திருந்தவனின் பையோடு சென்று விட்டது. அடக்கடவுளே, டேய் டேய் நில்லுங்கடா, டேய் என் பிரேஸ்லெட்டா என்று சத்தமிட அது அவர்களின் காதில் விழுந்தால்தானே வண்டியில் பறந்து விட்டனர் இருவரும். மூடிட்டு இருக்காம உதவி செய்ய போன எனக்கு இது தேவைதான் என்று தன்னைத்தானே நொந்தவள் அப்பொழுது முயற்சியை கைவிடாமல் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு அவர்களை தேடி வீதி வீதியாக அலைய சற்று முன் நிரப்பப்பட்ட பெட்ரோல் தான் தீர்ந்ததே ஒழிய அவர்கள் இவள் கண்ணில் சிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் இனிமேல் கிடைக்கப் போவதில்லை என்று சிந்தித்தவள் வேறு வழியின்றி கல்லூரிக்கு 10:30க்கு வந்து சேர்ந்தாள். இவ்வாறு அவள் கூறி முடிக்க மதுவோ, அதான் 10:30க்கு வந்துட்டியே, ஆனா கிளாஸுக்கு வர ஏன் 11 ஆச்சு என்று கேட்க அவளோ ஈ என இழித்தாள். அடச்சி, மூடிட்டு பதில சொல்லு என்க, அது கிளாஸுக்கு வந்துட்டு இருந்தனா வர வழியில கேண்டீன் என்ன வா வாங்குது, அலைஞ்சு கலைஞ்சு போன என் வயிறு போங்குது, அத பாக்கவும் பாவமா இருந்துச்சா, அதான் 2 முட்டை பப்ஸ், ஒரு பட்டர் பன், ஒரு காஃபின்னு வாங்கி கொடுத்து கவனிச்சிட்டு வந்தேன் என்று சிரித்தபடி கூற மதுவோ, என் இனமடா நீ என்று அவள் தோளில் கை போட இனியாவோ இஜிட் என்று கேட்க எஸ் மச்சி என்றாள் மது. இருவரையும் கண்ட மாறன், சோத்துக்கு செத்தவளுங்க என்று தலையில் அடிக்க மதுவோ,
அவன் கிடக்கான். டாங்கிக்கு தெரியுமா கேம்பர் ஸ்மெல்லு என்று மது இனியாவோடு சேர்ந்து மாறனை கலாய்க்க, அவனோ சரி அத விடு. இதுக்கும் நீ அப்பாவியா மூஞ்ச வச்சுட்டு வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்க, அவளோ டேய் மடையா என்று இழுக்க, மதுவோ வாய்ப்புத்தி சிரிக்க, மாறனோ பாவமாக பார்த்தான். ஈஹிஹி கண்டுக்காத, ஃப்ளோல அப்படிதான் வரும் என்க. ஃப்ளோலையா அப்ப சரி என்று அவன் கூற, மதுவோ ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் என்ன இனியா என்று கேட்க, அவளும் சம்டைம்ஸ் என்று கூற, மாறனோ என்னங்கடி 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டீங்களா கூட்டு என்று முறைத்தபடி கேட்க, இருவரும் சிரித்தனர். பின்பு மதுவோ சரிடா சரிடா கோச்சுக்காத, நீ மேல சொல்லுடி என்க. இனியாவும் தொடர்ந்தாள். என்ன கேட்ட? ஆ, எதுக்கு அப்பாவி மாதிரி வந்தன்னு கேட்டல்ல? அது வேற ஒண்ணுமில்ல. எல்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். நடிக்க வந்துட்டு இத கூட செய்யலனா எப்படி? சாரும் என் நடிப்ப பார்த்து கேள்வி கேட்காம உள்ள வர சொல்லிட்டாருல்ல, எப்படி என்று கூறி ஏதோ சாதித்து விட்ட நிம்மதியில் கூற, மதுவும் மாறனும் இனியாவை மேலும் கீழும் பார்த்துவிட்டு "ப்பு" என்று துப்ப, அவளும் தேங்க்யூ தேங்க்யூ என்று வாங்கிக் கொண்டாள். பிறகு வகுப்பில் இருந்த அனைவரும் வெளியே செல்ல, இவர்களும் கிளம்ப எத்தனிக்க, அப்பொழுது இனியா ஏதோ மாறனை கலாய்க்க, அதற்கு அவன் வாக்குவாதம் செய்ய என இருவருக்குள்ளும் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டது. ஷப்பா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் போறேன் வெளிய என்று சலித்தபடி மது வெளியே வர, அங்கு மதுரனும் அறிவமுதனும் நின்று கொண்டிருக்க, மதுரிகாவை கேலியாக பார்த்தான் மதுரன். ஐயோ பாக்குறானே பாக்குறானே என்று தயங்கியபடி நிற்க, பின்பு அவனிடம் சென்றவள், அது வந்து சாரி, உன் பேரை கேட்காம தப்பா புரிஞ்சு சாரி என்று வார்த்தைகளை கோர்க்க முடியாமல் இழுத்து கொண்டிருக்க, அதில் அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. நான் தான் தெரியாம பண்ணேன்னு சொன்னேன்ல. சரி, எனக்கு தான் உன் பேரு தெரியாது. உனக்கு தெரியும் தானே. இப்ப கால் பேசும்போதே தெளிவா சொல்ல வேண்டியதானே உன் பேரு மதுரன்னு என்று இவள் பாவமாக கேட்க, அவனோ உதடு மடித்து சிரித்தபடி, உனக்கு என் பேரு தெரியாதுன்னு எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, அவளோ ஆமால, மறுபடியும் சாரி என்றிட, அவனோ உன் மொபைல் கொஞ்சம் குடேன் என்று கேட்க, அவளோ புரியாமல் எதுக்கு என்றிட, அவனோ கொடு சொல்றேன், லாக் எடுத்து கொடு என்றிட, அவளும் அவ்வாறு செய்ய, அவளின் அலைபேசியில் யூடியூப் பக்கத்தில் குஷி படத்தை தேடி எடுத்தவன் அதில் விஜய் ஜோதிகாவிடம் ஒன்னு பண்றீங்களா, ஒரு கேசட்ல 1000 டைம்ஸ் ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரின்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு இந்த வேர்ட் தேவைப்படுது என்று கூறும் உரையாடலை எடுத்து அவளிடம் நீட்ட, அதனை பார்த்துவிட்டு கூச்சமாய் அவனை ஏறிட, அவனோ எதுவும் கூறாமல் சிரித்தபடி மட்டும் நின்றான். திட்டணும்னு தோணுச்சுன்னா திட்ட கூட செய், இப்படி கிண்டலா பாக்காத என்று குழந்தை முறைப்பது போன்று கூற, அவனோ மீண்டும் உதடு மடித்து சிரித்து, சிரிப்பு காமிச்சிட்டு திட்டுன்னு சொன்னா நான் என்ன செய்ய என்று கூற, அவளோ எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அப்ப கவனிச்சுக்கிறேன் என்று கூறி தன் தாடையை தோளில் இடித்து திரும்பி நின்று கொண்டாள். பின்னே வந்த மாறன் மற்றும் அன்பினியா மதுரிகாவை தேட, அவளை கண்டு கொண்ட மாறன் மதுரன் மற்றும் மதுரிகாவிடம் செல்ல, அன்பினியாவின் கண்கள் அறிவமுதனை குறுகுறுவென பார்த்தது. அதனை கண்ட அறிவு, இவ எதுக்கு என்ன குறுகுறுன்னு பாக்கறா என்று பயந்தபடி பார்க்க, அவளோ இவனை நோக்கி வேகமாய் அடிகள் எடுத்து வைக்க, இயற்கையிலேயே பெண்களை பார்த்தால் பயப்படும் குணம் கொண்டவன் அவள் தன்னைதான் துரத்துகிறாள் என்றறிந்து அருகில் இருந்த வகுப்புக்குள் ஓட்டம் பிடிக்க, அவனைத் தொடர்ந்து இனியாவும் வகுப்பினுள் சென்றாள். அங்கே அறிவு மற்றும் இனியாவை தவிர்த்து யாருமே இல்லை. மாட்னாண்டா பம்மரக்கா மண்டையா என்ற ரீதியில் அறிவமுதனை பார்த்தபடி வகுப்பு கதவினை அடைக்க, அவனுக்கோ வியர்த்து கொட்டியது. உனக்கு என்ன வேணும்? இப்ப எதுக்கு கதவை சாத்துற? என்ன விட்டுடு என்று பயந்து பின்னே செல்ல, அவளோ அவனைதான் நெருங்கிக் கொண்டிருந்தாள். இருவருக்கும் இடையில் சிறிய இடைவேளை மட்டுமே இருக்கும் பட்சத்தில் தன் தோள் பையை கழட்டியவன் அதனை இருவருக்கும் நடுவில் அரணாக வைத்து கண்களை மூடிக்கொள்ள, அவளுக்கோ அவன் பாவனை சிரிப்பைதான் வரவழைத்தது. பிறகு அவன் பையின் ஜிப்பில் மாட்டி தொங்கிக் கொண்டிருந்த தன் தங்க பிரேஸ்லெட்டை அதிலிருந்து அவள் எடுக்க, அதனை பார்த்தவனுக்கு அப்பொழுதுதான் மூச்சே வந்தது. ஆமா, இது எப்படி என்னோட பேக்ல வந்துச்சு என்று அவன் யோசித்தபடி கூற, அவளோ நீதானடா திருடிட்டு போன, திருட்டு பயலே என்று அவள் வேண்டுமென்றே வம்பிழுக்க, அவனோ நான் திருடல, சரி அப்படியே திருடினவனா இருந்தா இப்படி கேர்லெஸ்ஸா ஜிப்ல தொங்க விட்டு வச்சிருப்பனா என்று தன் பெயரிலுள்ள அறிவை பயன்படுத்தி கேட்க, அவளோ பாரேன் துரைக்கு அறிவ என்று நக்கலாக கூற, அவனோ
ஆமா, அதனாலதான் எனக்கு அறிவமுதன்னு பேரு வச்சிருக்காங்க என்று கூறியவன் காலரை தூக்கிவிட, கொய்யால செய்யறதையும் செஞ்சுட்டு இதுல உனக்கு கெத்து வேறயா, திருட்டு பயலே என்று கூறியவள் அவன் அறியா வண்ணம் தன் சிரிப்பை மறைத்து சாதாரணமாக முகத்தை வைக்க, சரி நீ என்னமோ நினைச்சிட்டு போ, நான் திருடல அவ்வளவுதான். சரி இதை எடுக்கதான் வந்தியா என்று கேட்க, அவளோ ஆமா நீ என்ன நினைச்ச என்று கேட்க, அவனோ இல்ல பொண்ணுங்கனாலே எனக்கு பயம். அதுவும் நான் ஒரு வயசு பையன். என்ன ஒரு வயசு பொண்ணு உள்ள தள்ளி கதவ சாத்துனா நீ என்ன ரேப் பண்ண போறியோன்னு பயம் வராதா என்று குழந்தை போல கேட்க, அவளோ ஐயோடா இவர் பெரிய மன்மதன், இவர ரேப் வேற பண்றாங்க, திருட்டு பயலுக்கு யோசனைய பாரு என்று கூற, அவனோ ஹே நான் திருடலன்னு சொல்றேன்ல என்று இவன் லேசாக குரலை உயர்த்த, டேய் என்ன குரல உசத்துற, நீ என்ன பொறுத்தவரை திருடன் தான். இப்ப நீ ஒத்துக்கல, வெளிய போய் பஞ்சாயத்து வச்சுக்கலாம், எப்படி வசதி என்று திமிராக கேட்க, அறிவோ சரியான ராங்கியா இருக்காளே, இவ செஞ்சாலும் செய்வா என்று நினைத்தவன், சரி நீ அப்படியே நினைச்சுக்கோ அன்பு, அதான் உன் பொருள் உனக்கு கிடைச்சிடுச்சுல, இப்ப ஆள விடு என்றவன், அது எப்படி என் பேக்ல வந்துச்சு என்று யோசித்தபடி விட்டால் போதும் என்று முன்னே செல்ல, அவன் அழைத்த அன்பு என்ற அழைப்பில் சிறிது தடுமாறிதான் போனாள் அன்பினியா. வெளியில் மதுரன், மதுரிகா மற்றும் மாறன் மூவரும் இனியாவையும் அறிவையும் காணாமல் தேடியபடி வகுப்பறை வாசலில் நிற்க, அந்த நேரம் சரியாக அறிவு கதவை திறக்க, அவனோடு சேர்ந்து இனியாவும் நிற்க, அதனைக் கண்ட மூவரும், நீங்க 2 பேரும் கதவை மூடிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்று வாய் பிளந்து கேட்க, அறிவோ நான் இல்ல இவதான் என்ன பிடிச்சு உள்ள தள்ளி கதவ சாத்திட்டா என்று சாதாரணமாக கூற, அவர்கள் மூவரும் என்னது உள்ள தள்ளி கதவ சாத்திட்டாளா என்று கோரஸாக கேட்க, அவர்கள் என்ன அர்த்தத்தில் நினைத்து கேட்கிறார்கள் என்று புரிந்த இனியா, டேய் திருட்டு பயலே வாய மூடுடா என்று கூறியவள் மது மற்றும் மாறனிடம், என் பிரேஸ்லெட் ஒருத்தன்கிட்ட மாட்டிக்கிச்சுன்னு சொன்னேன்ல, அது இவன்கிட்ட தான். அதை எடுக்கதான் இவன் கிட்ட போனேன். இவன் பயந்து உள்ள வந்துட்டான். எங்க தப்பிச்சு ஓடிடுவானோன்னு கதவ சாத்துன, வேற ஒண்ணுமில்ல என்று கூறி முடிக்க, மதுரனும் அறிவும் அவள் கூறுவது புரியாமல் முழிக்க, இனியா 2வது முறையாக அந்த நீண்ட பிளாஷ்பேக்கை கூற ஆரம்பிக்க, எம்மா தாயே மறுபடியும் ஆரம்பிக்காத, நானே ஷார்ட்டா சொல்லிடுறேன் என்ற மது அவள் கூறியதை ரத்தன சுருக்கமாக கூறினாள். அதனை கேட்ட மதுரன், அது சரி, நீதான் அவன் மூஞ்சியையோ இல்ல ஏன் மூஞ்சியையோ பாக்கலையே, அப்புறம் எப்படி இவன்னு கண்டுபிடிச்ச என்று கேட்க, அவளோ இதோ இவன் கன்றாவியான ஆரஞ்சு கலர் பேக பார்த்துதான் கண்டுபிடிச்சேன் என்று அறிவமுதனின் தோள்பையை சுட்டிக்காட்டி எப்பொழுதும் போல் கேலியாக கூற, அறிவமுதன் முகம் வாடியபடி விறுவிறுவென நடந்து சென்று விட்டான். மது, மாறன் மற்றும் இனியா மூவரும் என்னாச்சு என்றபடி புரியாமல் பார்க்க, காரணம் அறிந்த மதுரன், ஹே கைஸ் ஒண்ணுமில்ல, ஹி வில் பி ஆல்ரைட், see you tomorrow என்றபடி கூறி அறிவின் பின் செல்ல, மாறனோ சரி நாளைக்கு வந்து கேட்டுப்போம், இப்ப கிளம்புவோம், பாய் இனியா என்றவன் மதுவை அழைத்து கொண்டு சென்று விட்டான். இங்கு இனியாவிற்கு அறிவமுதனின் வாடிய முகம் அவளை ஏதோ செய்ய, கவலை தோய்ந்த முகத்தோடு அவளும் வீடு செல்லலானாள். ரகசியம் 9. மாறனும் மதுரிகாவும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அம்மா அத்தை என்று கூச்சலிட்டபடி, வாங்க பசங்களா, முதல் நாள் காலேஜ் எப்படி போச்சு என்று விஜயா கேட்க, இன்னைக்கு பெருசா எதுவும் இல்ல அத்த, இன்ட்ரோ மட்டும்தான் நடந்துச்சு என்றிட, அவரோ ஓ அப்படியா, ஆமா புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாச்சா என்று கேட்க, மாறனோ அதெல்லாம் அன்னைக்கு அப்ளிகேஷன் போடும்போதே 2 பேரை ஃப்ரெண்டு புடிச்சிட்டோம், இன்னைக்கு ஒருத்தி நல்லா இவள மாதிரியே வந்து சேர்ந்திருக்கா என்று கூற, அவரோ சரிடா, போனோமா கத்துக்க வேண்டியதை கத்துக்கிட்டோமா வந்தோமான்னு இருக்கணும், சும்மா யார்கிட்டயும் சண்டைக்கு நின்னுட்டு வரக்கூடாது என்று அறிவுரை கூற, மாறனோ உங்க மருமகதான் கூடிய சீக்கிரம் ரவுடியா ஆயிடுவா போல என்று கூற, மதுவோ டேய் ஒழுங்கா ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுடு, இல்லனா மவன நீ செத்த என்று மிரட்ட, விஜயாவோ ஏன்டா அப்படி சொல்ற, மது என்ன செஞ்சா என்று கேட்க, அவனோ ஏய் என்ன அத்தான்னு சொல்லுடி, இல்லனா அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவேன் என்று கூற, அவளோ போடா நாயே அப்படியெல்லாம் சொல்ல முடியாது என்றிட, அவனோ அப்ப சரி நான் அம்மா கிட்ட சொல்றேன் என்றவன், மா இவ என்ன செஞ்சா தெரியுமா என்று கேட்க, அவளோ டேய் அத்தான் காலேஜ் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருப்ப, போ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நாம டிவி பார்க்கலாம் என்று பல்லை கடித்து கொண்டு முறைத்தபடி கூற, அவனோ ஒண்ணுமில்லம்மா சும்மா அவளை கலாய்ச்சேன் என்று விட்டு மதுவின் காதில், அந்த பயம் இருக்கட்டும், போனா போகுதேன்னு தப்பிக்க விட்டேன்
என்று கூற, அவளோ அவன் முடியை பிடித்து ஆட்டிவிட்டு, போடா கழுத என்று விட்டு அவன் சுதாரிப்பதற்குள் தன் அறைக்குள் சென்று கதவை சாத்திவிட்டாள். வலியில் ஆவென கத்தியவன், அடியே எப்படியும் வெளியே தானே வரணும் நீ, அப்ப கவனிச்சுக்கிறேன் என்று கத்தியபடி அவனது அறைக்கு சென்று விட்டான். நடப்பதையெல்லாம் கவனித்த விஜயாவோ, இதுங்க எப்பதான் பக்குவமா நடந்துக்க போதுங்களோ என்று புலம்பியபடி சமையலறைக்கு சென்று விட்டார். அங்கே மதுரனோ அறிவோடு சேர்ந்து அவன் வீட்டிற்கு சென்றான். அறிவின் அன்னை லதா, வாப்பா மது, எப்படி இருக்க? இப்பல்லாம் ஏன் வீட்டுக்கு வரத்தே இல்ல நீ என்று கேட்க, அவனோ தான் வாங்கி வந்த காய்கறிகள் மற்றும் பழங்களை அவரிடம் கொடுத்தபடி, நல்லா இருக்கம்மா, வரணும்னு நினைச்சிட்டே இருப்பம்மா, அப்புறம் ஏதாச்சும் வேலை வந்துரும் என்றான். அவரோ, இதெல்லாம் எதுக்குப்பா வாங்கிட்டு வர, எத்தனை தடவை சொல்றது, நம்ம வீடு தானே இது என்று அவர் கூற, அதாம்மா நானும் சொல்றேன், நம்ம வீடு தானே, அதான் வாங்கிட்டு வந்தேன் என்றவன் அறிவின் தோளில் கை போட அதனை தட்டி விட்டவன், போடா நீ, சொல்ல சொல்ல கேட்காம இதெல்லாம் வாங்கிட்டு என்று கடுப்பாக கூற, மதுரனோ, சரி நீ அதை விடு, அந்த பொண்ணு ஏதோ தெரியாம கிண்டல் பண்ணிடுச்சு, அவளுக்கு தெரியுமா இது உங்க அப்பா வாங்கி கொடுத்த பேகுன்னு, அவகிட்ட ஏன் மூஞ்ச தூக்கிட்டு வந்த என்று கேட்க, அறிவோ, ஹே இல்லடா, அவ மேல கோவம் எல்லாம் இல்ல, அங்கேயே இருந்தா எங்க என்ன மீறி அழுதுடுவேணும்னு தான் வந்துட்டேன். எங்க அப்பா ஞாபகமா எனக்கு இது மட்டும் தானே இருக்கு, இத பத்தி சொன்னதும் டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல என்று கூற, மதுரனோ, சரிடா, ஆனா அந்த பொண்ணு கில்ட்டா ஃபீல் பண்ணிருக்கும்ல என்று கேட்க, அறிவும் அப்பொழுதுதான் யோசித்தான். ஆமால, ச்ச, அன்பு கஷ்டப்பட்டிருப்பாளோ என்று கூற, மதுரனோ அவனை ஒரு மாதிரியாக பார்த்தான். என்னடா எல்லாரும் இனியான்னு கூப்பிட்டா, சார் மட்டும் வித்தியாசமா அன்புன்னு கூப்பிடுறீங்க என்று நக்கலாக கேட்க, அவனோ, ஏச்சி, அன்பினியாங்கிற பேரை எப்படி கூப்பிட்டா என்னடா, அது சரி, மதுரிக்காவ பார்த்தா மூஞ்சி சிரிச்சுக்கிட்டே இருக்கே, என்ன விஷயம்? நியாயப்படி அவ உன்னை திட்டுன திட்டுக்கலாம் நீ அவளை ஜென்ம விரோதியா நினைச்சிருக்கணும் என்று கூற, அப்பொழுதும் மதுரன் சிரிக்கத்தான் செய்தான். ஓ, அவகிட்டதான் சிரிக்கிறேன்னு பார்த்தா, அவ பேரை சொன்னாலே சிரிக்கிறியா, ரைட்டுடா என்று கேட்க, அதற்கு மதுரனோ, டேய் அறிவு என்று இழுக்க, அறிவு பேனா மற்றும் டைரியை எடுக்க, அவனோ, சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல, அதை எடுத்த இடத்திலேயே வச்சிரு என்று கூறியபடி உணவருந்த சென்றான். பரதேசி, உன்னை ஒரு தத்துவ மேதாவின்னு நினைச்சு டைரியை எடுத்த பாத்தியா, என்ன செருப்பாலேயே அடிக்கணும்டா என்று தன் மனதில் புலம்பியபடி நிற்க, உள்ளே சென்ற மதுரன் அவனின் மனக்குமுறலை யூகித்தவனாய், வெளியே தாண்டா இருக்கு, சீக்கிரம் அடிச்சிட்டு சாப்பிடவா என்றிட, அவனுக்கோ எங்கு போய் முட்டிக்கொள்ளலாம் என்றிருந்தது. பிறகு சாப்பிட்டு முடித்து வந்த மதுரன் அறிவை அழைத்து, டேய் மச்சான், பால் சில நேரம் கெட்டு போயிடுது, அந்த கெட்டு போன பால ஐயோ கெட்டு போச்சேன்னு நினைச்சு சாக்கடையில ஊத்துறதும், கெட்டு போச்சேன்னு நினைச்சு அதை வச்சு ரசகுல்லா செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷப்படுறதும் நம்ம கையில தாண்டா இருக்கு என்று கூற, அறிவோ, எங்க அம்மா செஞ்ச ரசகுல்லால இப்படி ஒரு தத்துவமா பாரேன், ஆனா இப்ப எதுக்கு இத சொல்ற நீ என அறிவு கேட்க, எதுக்கு சிரிச்சுட்டே இருக்கன்னு கேட்டல, அதுக்குதான், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுல நமக்கான நல்லதை மட்டும் யோசிச்சு சந்தோஷப்பட்டோம்னா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் என்று கூறியவன், நல்ல வேளை அவன் கேட்டது ஒண்ணு நான் சொன்னது ஒண்ணு, கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடுவோம் என்று நினைத்தவன், பாய் மச்சான் என்று தன் இருசக்கர வாகனத்தில் ஏறி பறந்து விட்டான். கொய்யால, நீ மதுவை பார்த்து எதுக்கு சிரிக்கிறன்னு கேட்டா, நான் எதையோ சொல்லி சமாளிச்சுட்டு போது என்று கண்டு கொண்டவன் சிரித்தபடி வீட்டினுள் சென்றான். சோகமுகமாய் வீடு வந்து சேர்ந்தவளை கண்ட அவளின் தங்கை இமைவிழி, என்ன சுண்டெலி சுருங்கி போய் வருது என்று கேட்க, அவளோ, அதெல்லாம் ஒண்ணுமில்லடி என்று கூறியபடி உடைமாற்ற அறைக்குள் சென்றாள். அன்பினியா எப்பொழுதும் துருதுருவென்று வாய் ஓயாமல் பேசிக் கொண்டிருப்பவள். வெள்ளந்தியான குணம், மற்றவர்களை வம்பிழுத்து கலாய்த்து தள்ளினாலும் லேசாக கூட பிறர் முகம் வாட காண பொறுக்காதவள். இவளின் தங்கை இமைவிழி 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறாள். இருவருக்கும் இடையில் 1 வயது வித்தியாசமே. அதனால் உடன் படித்த தோழிகளை காட்டிலும் இவர்களுக்குள் நெருக்கம் அதிகம். இருவருமே தாயில்லாமல் தந்தை அரவணைப்பில் வளர்ந்த அப்பாவின் செல்ல இளவரசிகள். வந்ததும் காஃபி கேட்பாள் என்றறிந்த விழி தமக்கைக்காக தயாரித்துக் கொண்டிருந்தாள். உடை மாற்றிவிட்டு தொப்பென சோஃபாவில் அமர்ந்தவள் தொலைக்காட்சியை இயக்க, அதில் சச்சின் படத்தில் உள்ள காட்சிகள் ஓடிக்கொண்டிருந்தன. ஹை, விஜய் படம், இத பார்க்க ஆரம்பிச்சா நம்ம சோகமெல்லாம் பறந்து போயிடும் என்று நினைத்தவள் அதனை பார்த்து கொண்டிருந்தாள். தங்கை சூடான ஃபில்டர் காஃபியை அவள் முன் நீட்ட
அதன் மனத்தை உள்மூச்சு வரை சுவாசித்தவள் எதுவும் கூறாமல் வாங்கி பருகினாள். முகத்தில் சற்று முன் இருந்த வாட்டம் இப்பொழுது இல்லை என்று கவனித்த விழி, நார்மல் ஆயிட்டா போல, இப்ப என்னன்னு கேட்டுக்க வேணாம் என்று நினைத்துவிட்டு அவளும் படத்தை பார்க்கலானாள். அப்பொழுது அதில், மத்தவங்கள வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பில்ல, மத்தவங்கள வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்புதான் என்று நடிகர் விஜய் கூறும் வசனம் வர, அதனை கேட்ட இனியாவின் மனதில் மீண்டும் கலக்கம். எழுந்து சென்றவள் பால்கனியில் நின்று கொண்டாள். ச்சே, நான் அப்படி செஞ்சிருக்க கூடாதோ? பெருசா நான் ஏதும் தப்பா சொல்லிடலையே. அவனும் இதுக்காக எல்லாம் வருத்தப்படுற ஆள் மாரியும் தெரியல. அப்புறம் ஏன் வருத்தப்பட்டான் என்று யோசித்தபடி நிற்க, தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு இனியாவுடன் வந்து நின்றாள் இமைவிழி. ஏ விழி, மனசு சரியில்லடி என்று சோகமாக இனியா கூற, அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே, நீ சொல்ல வேற செய்யணுமா? சொல்லு, என்ன ஆச்சு என்றிட நடந்ததை எல்லாம் கூறினாள். எல்லாவற்றையும் கேட்ட விழி, அவங்க திருடலன்னு தெரிஞ்சும் நீ திருட்டு பயலன்னு கூப்பிடுற, அது அவங்களுக்கும் தெரியும். அதுக்கே கோவப்படாதவங்க ஜஸ்ட் அவர் பேக கன்றாவின்னு சொன்னதுக்கா கவலைப்பட போறாங்க என்று அவள் கேட்க, அதாண்டி எனக்கும் டவுட்டு என்று கூற, எனக்கென்னமோ இதுல வேற ஏதோ ரீசன் இருக்குன்னு தோணுது. ஆனா அது என்ன ரீசனா இருந்தாலும் உன்கிட்ட நாளைக்கு பேசாம எல்லாம் இருக்க மாட்டாங்க, கவலைப்படாத என்று விழி கூற, எப்படி சொல்ற என்று கேட்டாள் இனியா. நீ சொன்னத வச்சு பார்த்தா அப்படி ஒன்னும் கோபப்படுற கேரக்டரா தெரியலடி. அதான், சரி அத விடு, வேற யாரையெல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்ச என்றிட, ஹே ஆமாண்டி, சொல்ல மறந்துட்டேன். என்ன மாதிரியே ஒருத்தி என்கிட்ட சிக்கியிருக்கா. பேரு மதுரிகா. அவகிட்ட பல வருஷமா சிக்கின ஒருத்தன் இருக்கான். அவளோட மாமா பையன் இளமாறன். இப்போ என்கிட்டயும் கலாய் வாங்கிட்டு கிடக்கான். அப்புறம் இந்த திருட்டு பையன் அறிவமுதன், அவனோட ஃப்ரெண்டு மதுரன். இப்போதைக்கு இவங்க தான் தெரியும் என்று கூற, அடிப்பாவி, எப்படிடி அதுக்குள்ள 4 பேரை ஃப்ரெண்டு பிடிச்ச என்று வாய்ப்பிழக்க, நம்மள மாதிரி வாயாடிங்களுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். உன்னை ஒரு நாள் காலேஜுக்கு கூட்டிட்டு போய் இன்ட்ரோ கொடுக்கறேன் என்று கூறிக்கொண்டிருக்க, அவர்களின் தந்தை ராமானுஜம் மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்திருந்தார். பின்பு அவருடன் சென்று சாப்பிடுகிறேன் என்ற பேர் வழியில் சகோதரிகள் இருவரும் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர். வாழ்க்கை பயணம் ஒரு காட்டு பயணம் போன்றது. சில நேரம் அழகாக, சில நேரம் பயமாக, சில நேரம் ஆச்சரியமாக, சில நேரம் அதிசயமாக. அது யாருக்கு எப்பொழுது என்ன ரகசியங்கள் வைத்திருக்கிறது என்று விதிக்கு மட்டுமே வெளிச்சம். சில போராட்டங்கள், பல தடைகள், ஏகப்பட்ட விடாமுயற்சிகள், அவ்வப்போது சக மனிதர்களிடமிருந்து கிட்டும் ஊக்கங்கள், சில மனித மிருகங்களினால் ஏற்படும் ஆபத்துகள், இவ்வாறு அனைத்தையும் கடந்து பொறுமையாய் பயணித்தால் மட்டுமே அனுபவங்கள் எனும் பொக்கிஷம் கிட்டும். நம் கதையின் நாயக நாயகிகளுக்கும் அவர்களின் வாழ்க்கை என்னென்ன ரகசியம் வைத்திருக்கிறதோ போக போக பொறுத்திருந்து பார்ப்போம். ரகசியம் 10. மறுநாள் காலையில் மீண்டும் அனைவரும் கல்லூரியில் சந்தித்தனர். மதுரனும் அறிவும் வர, அவர்களுக்கு முன்னே அன்பினியா வந்து அறிவிடம் பேசுவதற்காக காத்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்த இருவரும் சிநேகமாய் புன்னகைக்க, அவளும் பதிலுக்கு சிரித்தாள். என்ன அன்பு, இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட என்ற அறிவு அவளிடம் கேட்க, அவளோ, உன்கிட்ட பேசதான் சீக்கிரம் வந்தேன் என்றாள் தயங்கியபடி. மதுரனோ, சரி நீங்க பேசிட்டு வாங்க, நான் உள்ள போறேன் என்றவன் உள்ளே சென்றுவிட, அறிவு, சொல்லு அன்பு, என்ன ஆச்சு என்றிட, அவளோ, இல்ல நேத்து நான் கலாய்ச்சதுல ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போனல, நான் எப்போதும் போல ஜாலியா தான் கலாய்ச்சேன், என் டைப்பே அப்படிதான் என்று விளக்க வர, அவளை தடுத்த அறிவு, அட இன்னுமா நீ அத நினைச்சிட்டு இருக்க, நான் நேத்தே மறந்துட்டேன். இதுல உன் மேல தப்பில்ல. என் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த பேக் அது. அவரோட ஞாபகமா அது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. அது இருந்தா அவரே என் கூட இருக்க மாதிரி இருக்கும். அதனாலதான் நேத்து எமோஷனல் ஆயிட்டேன் என்று கூற, இனியாவோ, அப்போ உன் அப்பா என்று கேட்க முடியாமல் திணற, அவனோ, இறந்துட்டாங்க அன்பு. சரி அத விடு. ஆக்சுவலி நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும். என்ன ஏதுன்னு தெரியாம நம்மளால ஒருத்தன் வருத்தப்பட்டானேன்னு உனக்கு தான் ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல என்று கூற, அவளோ, ஆமா, அதான் எப்படா நாளைக்கு விடியும், காலேஜ் வரலாம், எப்ப சாரி கேட்கலாம்னு இருந்தேன் என்றிட, அவனோ, அட அன்பு, இதுக்கு எதுக்கு இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணணும், ஒரு கால் பண்ணி சாரி கேட்டா முடிஞ்சுது என்று அவன் கூற, அவளோ அவனை முறைத்தாள். கரெக்டா தானே கேட்டோம், அப்புறம் ஏன் முறைக்கிறா என்று யோசித்தவன், எதுக்கு முறைக்கிற அன்பு என்று லேசாக பயந்து கேட்க, அவளோ, திருட்டு பயலே, நம்பர் இல்லாம எப்படிடா கால் பண்றது, மாங்கா
என்று திட்ட, ஈ ஆமால்ல என்றவன் அவன் அலைபேசியை எடுத்து அவளிடம் கொடுத்து, இதுல உன் நம்பர டைப் பண்ணு என்றிட அவளும் செய்ய, பிறகு அதனை அன்பு என்று பதிவு செய்தவன் அவளுக்கும் ஒருமுறை அழைத்துவிட்டு துண்டித்தான். இதான் என் நம்பர் என்றிட அவளோ ஏனோ வார்த்தைக்கு வார்த்தை அவன் கூறும் அன்பு என்ற அழைப்பில் தன்னை தொலைத்து மீட்டாள். பின்பு அவன் முன்னே தன் தொலைபேசியை எடுத்தவள் அவன் என்னை திருட்டு பயலே என்று பதிவு செய்ய, அவனோ நான் தான் திருடலன்னு உனக்கே நல்லா தெரியும், அப்புறம் ஏன் அப்படி கூப்பிடுற, வேற எப்படினாலும் கூப்பிடு, இப்படி மட்டும் கூப்பிடாத ப்ளீஸ் என்று பாவமாக கேட்க, அவளோ ஏன் உனக்கு பிடிக்கலையா என்று கேட்க, அவனோ ஆமாம் என்று கூறினாள். அவ்வாறு கூப்பிட மாட்டாள் என்று நினைத்து ஆமாம் என்றிட, அவளோ அப்படியா, உனக்கு இப்படி கூப்பிட்டா பிடிக்கலையா, அப்ப சரி நான் அப்படிதான் கூப்பிடுவேன், திருட்டு பயலே திருட்டு பயலே திருட்டு பயலே என்று கூறிவிட்டு அவள் வகுப்புக்குள் சென்றுவிட, சரியான இம்ச என்று நினைத்தவன் சிரித்து கொண்டு மதுரனுடன் அமர்ந்தான். என்னடா மன்னிப்பு கேட்கும் படலம் எல்லாம் முடிஞ்சுதா என்ற மதுரன் கிண்டலாக கேட்க, எப்படி மச்சான் கரெக்டா சொல்ற என்ற அறிவு கேட்க, ஐய இது பெரிய சிதம்பரம் ரகசியம், போடாடே, ஆமா மன்னிப்பு கேட்க இவ்ளோ நேரமா என்றிட, அவனோ அன்பு தாண்டா சும்மா வம்பு இழுத்துட்டு இருந்தா என்று லேசாய் முளைத்த புன்னகையுடன் கூற, மதுரனோ வம்பு இழுத்த மாதிரி தெரியலையே என்று விடாமல் கலாய்க்க, ஜன்னல் வழியாக மதுரிகாவும் மாறனும் வருவதை பார்த்த அறிவு, அது இருக்கட்டும், இனி நீதான் சிரிச்சுட்டே இருக்க போற என்று கூற, என்னடா சொல்ற என்று புரியாமல் கேட்டான் மதுரன். அக்கட சூடு மகனே என்று அவர்கள் வரும் திசையை காண்பிக்க, அதனை கண்டவனின் இதழ்கள் அன்னிச்சையாக மலர்ந்தன. மாறனோ ஹாய் என்று அங்கிருந்தே சைகை செய்ய, மதுரன் மற்றும் அறிவு இருவரும் ஹாய் என்றனர். பிறகு மது, இனியா, மாறன் மூவரும் ஹாய் என்றபடி பேச ஆரம்பித்தனர். ஹே பஜாரி, நீ என்ன சீக்கிரம் வந்துட்ட என்று மாறன் இனியாவிடம் கேட்க, மதுவும் அதன அதுவும் இவ்ளோ சீக்கிரம் என்று கேட்க, இனியாவோ நடந்ததை கூறினாள். பிறகு மணி அடிக்க வகுப்பு ஆரம்பமானது. வகுப்பினுள் வேம்பு நுழைய மாணவர்கள் வணக்கம் கூறி அமர்ந்தனர். மார்னிங் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது செல்ஃப் க்ரூமிங், அதாவது நம்மள நாமளே எப்படி இன்னும் மேம்படுத்திக்கிறதுன்னு பார்க்க போறோம். சினிமால நடிக்கணும்னு நினைக்கிறவங்க அழகா இருந்தா மட்டும் போதாது, அழகா இல்லனா கூட அவங்களோட ஆட்டிடியூட், பர்சனாலிட்டி, மேனரிசம் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ள எப்பவுமே கான்பிடென்ட் இருக்கணும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த நாண செருக்கும் அப்படின்னு பாரதியார் பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா நாம இத ஆண் பெண் இருவருக்கும் எடுத்துக்கலாம். ஒரு ஆக்டரா உங்களோட மேனரிசம் இப்படிதான் இருக்கணும் என்று ஆரம்பித்தவர் அவ்வாறே சில பல அறிவுரைகள், வழிகள் என கூறி முடித்தார். அனைவரும் மிகவும் ஆர்வமாய் கேட்டனர் அவர் கூறுவதை. ஓகே கைஸ், நீங்க தினமும் கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களோட மேனரிசம் எப்படி இருக்கணும்னு பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கோங்க. இன்னைக்கு செஷன் முடிஞ்சுது, யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம் என்றவர் சொல்ல, சிலர் சில சந்தேகங்களை கேட்க அதனை தீர்த்து வைத்தார். பிறகு ஓகே பசங்களா, அப்புறம் முக்கியமான விஷயம், இங்க நடக்கிற கிளாஸஸ் எல்லாம் மத்த கோர்ஸ் மாதிரி கிடையாது, இதோட மெத்தட் வேற. நாம போக போக அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒவ்வொரு குரூப்பா சேர்க்கணும். இங்க மொத்தம் 30 பேர் இருக்கீங்க, ஆளுக்கு 5 பேரா 6 குரூப் சேர்த்துக்கோங்க என்று கூறவும் அங்கே சலசலப்பு ஏற்பட்டது. காம் டவுன் கைஸ், இங்க பாருங்க, நம்ம கோர்ஸ் பொறுத்தவரை நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம். அதனால உங்களுக்கு யார் கூட குரூப் சேர்ந்தா நல்லா சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட தாராளமா சேர்ந்துக்கலாம் என்று கூறவும், மாறன் திரும்பி மதுரனை பார்க்க அவனும் இவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மதுவிடமும் இனியாவிடமும் நாம மதுரன் அறிவு கூட சேர்ந்துப்போம் என்றிட, மதுவும் இனியாவும் ஒப்புக்கொள்ள மூவரும் எழுந்து மதுரன் மற்றும் அறிவு அமர்ந்திருக்கும் மேஜைக்கு சென்று, ஷல் வி பி எ குரூப் என்று மாறன் கை நீட்ட, மதுரனோ அதனை ஒப்புக்கொள்ளும்படி கை நீட்ட வர, பிறகு ஒரு நிமிஷம், குரூப்னா எல்லாருக்கும் சம்மதம் வேணுமே, எல்லாருக்கும் ஓகேவா என்று மதுரிகாவை பார்த்தபடி மதுரன் கேட்க, மாறனோ இப்பவே தெரிஞ்சுப்போம், யாருக்கெல்லாம் சம்மதமோ அவங்க எல்லாம் அவங்களோட கைய என் கை மேல வைங்க என்று விட்டு கையை காண்பிக்க, மாறனை தொடர்ந்து அறிவு கை வைக்க, அறிவை தொடர்ந்து இனியா கை வைக்க, அறிவும் இனியாவும் ஒரு கணம் சிரித்து கொண்டனர். இனியாவை தொடர்ந்து கை வைத்த மதுரன், என்ன மிஸ் பண்டாரம், உங்களுக்கு எங்க கூட்டணியில சேர விருப்பம் இல்லையோ என்று வம்பிழுக்க, மாறனிடம் என்ன மாறன்,
ஆரம்பத்துல இருந்து எங்களுக்குள்ள முட்டிக்கிட்டதுனால ஒருவேளை உங்க மாமா பொண்ணு பயப்படுறாளோ என்று அவளை சீண்டுவதற்காகவே கேட்க, அவளோ, மிஸ்டர் ஃபோக்கிஃபைன் மண்ட, இந்த மதுரிகாவுக்கு யார பார்த்தா பயம் கிடையாது, எனக்கும் ஓகேதான் என்றவள் மதுரவனின் கரத்தின் மேல் தன் கரத்தை வைத்தாள். ஓர் ஐவர் அணி வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது. என்ன கைஸ், எல்லாரும் குரூப் சேர்ந்தாச்சா? ஓகே, இனிமே உங்களுக்கு நடக்கிற கிளாஸ் எல்லாமே நீங்க உங்க குரூப்போட தான் சேர்ந்து கத்துக்கணும். நிறைய டாஸ்க் அண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் வைப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்க உங்க குரூப்போட சேர்ந்து கோஆபரேட் பண்ணி தான் செய்யணும். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு பேரை நீங்களே யோசிச்சு வைங்க. நாளைக்கு நான் வந்து குரூப் நேம் கேட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். see you tomorrow guys என்று கூறியபடி வேம்பு சென்றுவிட மாணவர்கள் அனைவரும் தத்தம் குழு நண்பர்களோடு சேர்ந்து அமர்ந்தனர். அதன்படியே மாறன், மதுரிகா மற்றும் அன்பினியா மூவரும் மதுரன் மற்றும் அறிவுமுதன் அமர்ந்திருக்கும் மேஜையின் முன் மேஜையில் அமர்ந்தனர். இனி அதுதான் அவர்களின் இருக்கை என்றானது. மூவரும் மதுரன் மற்றும் அறிவை நோக்கி மேஜையில் திரும்பி அமர, மாறனோ, சரி நம்ம குரூப்புக்கு என்ன பேர் வைக்கலாம் என்று கேட்க, மதுரனோ, ஆளுக்கு 10 நிமிஷம் டைம், அவங்க அவங்களுக்கு தோன்ற பேரை யோசிச்சு வைங்க. டைம் முடிஞ்சதும் 5 பேரோட பேரையும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எது வைக்கலாம்னு யோசிப்போம் என்றிட அனைவருக்கும் அதுவே சரியென பட யோசிக்க ஆரம்பித்தனர். 10 நிமிட கால அவகாசமும் முடிய இனியாவோ, என்ன எல்லாரும் யோசிச்சிட்டீங்களா? ஒவ்வொருத்தரா அவங்க யோசிச்சு வச்சத சொல்லுங்க பாப்போம் என்று கேட்க, மீதி 4வருமே முதல்ல நீ சொல்லு என்று கோரஸாக கூற, அவளோ, நான் மாட்டம்பா என்றாள். டேய் திருட்டு பயலே, நீ சொல்றா என்று அறிவை கூற, அவனோ, முதல்ல மச்சான் சொல்லுவான் என்று மதுரனை கோர்த்துவிட, அவனோ, மிஸ்டர் பண்டாரம் நீ சொல்லு முதல்ல என்றிட, அவன் அழைப்பில் முறைத்தவளோ, தைரியம் இருந்தா நீ சொல்லு மேன், எதுக்கு என்ன கோர்த்து விடுற? நான் இப்ப சொல்ல மாட்டேன், கடைசியா தான் சொல்லுவேன் என்றிட, மாறனோ, என்ன இது யாருமே சொல்ல மாட்டீங்க, சரி முதல்ல நானே சொல்றேன். நான் சொன்ன அப்புறம் மதுரன் பா சொல்லணும், அப்புறம் அறிவு ப்ரோ சொல்லணும், அப்புறம் இனியா, லாஸ்டா மது, ஓகேவா என்று கேட்க, இனியாவோ, ஏச்சி என்னடா இது கன்றாவியா, பாசு ப்ரோன்னு கூப்பிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா பேரை சொல்லி கூப்பிட்டு தொலைங்க, இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மச்சான் மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு தொலைங்க, கேட்க நல்லாவா இருக்கு என்றிட, மதுரிகாவோ, அதன நானே சொல்லணும்னு நினைச்சேன். டேய் மாறா, ஒழுங்கா மரியாதையா 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க என்று கூற, ஆடவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துவிட்டு, உத்தரவு மகாராணிகளா என்று கூற, பெண்கள் இருவரும் கலகலவென சிரித்தனர். பொழுது அறிவோ, ஆத்தா தயவு செஞ்சு சிரிக்காதீங்க ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பில அடிக்கணும் போல இருக்கு என்று கவுண்டமணி வசனத்தை பயந்தது போன்ற முகத்தை வைத்து கூற, மதுவும் இனியாவும் அவனை குனிய வைத்து முதுகில் கொத்து பரோட்டா போடத் தொடங்கினர். அதனைக் கண்டு மாறனும் மதுரனும் சிரிக்க, பின் மதுரனோ, ஹே ஹே போதும்பா, பாவம் அவனை விடுங்க, ஓகே ஜோக்ஸ் அப்பார்ட், நேம் செலக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம், மாறன் நீ சொல்லுடா என்றிட மாறன் கூறலானான். ரகசியம் 11. ஐவரும் அவரவர் யோசித்த குழு பெயரை கூற ஆயத்தமாயினர். முதலில் மாறன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் யோசிச்சு வச்ச நேம் 5 ஸ்டார் குரூப் என்று கூற, அவனைத் தொடர்ந்து மதுரன், ஓகே நான் யோசிச்ச பேரு V5 என்று கூற, அவனைத் தொடர்ந்து அறிவு ஃபயர் ஆஃப் ஃபைவ்ஸ் என்றிட, அவனைத் தொடர்ந்து அன்பினியாவோ, நான் சொல்றேன் ஆனா யாரும் திட்டக்கூடாது சரியா என்று பாவமாக கேட்க, மாறனோ, முதல்ல நீ சொல்லு, அப்புறம் உன்னை திட்டத்தா வேணாமான்னு யோசிப்போம் என்று கூற, அவளோ, அது வந்து நாம ஒரே செட்டா இருக்க போறோமா இனிமே, அதனால செட் தோசைன்னு யோசிச்சேன் என்றிட, மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு கோரஸாக டூ என்று துப்ப, அவளோ சிறிதும் அசராமல் இட்ஸ் ஓகே என்று தோளை குலுக்கினாள். பிறகு மாறனோ, ஹே மது, நீயும் இவ்வளவு மாதிரி தானே ஏதாவது யோசிச்சிருப்ப என்றிட, அவளோ, இல்ல நான் யோசிச்ச நேம் எய்ம்ஸ் என்று கூற, மற்றவர்களோ புரியாமல் முழித்தனர். மதுரனோ, அதென்ன எய்ம்ஸ், அட்ராக்டிவா இல்லையே மிஸ் பண்டாரம் என்று கூற, அவளோ, முந்திரி கொட்டை மாதிரி முந்தக்கூடாது, இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு என்று கூற, மாறனோ, ஏ ஃபார் அப்பளம், ஐ ஃபார் ஐஸ்கிரீம், எம் ஃபார் முட்டை பப்ஸ் அதன என்று சிரிக்க, அவனோடு சேர்ந்து இனியாவும், வாடி செல்லம், நீதான் என் லைன்லயே டிராவல் ஆகுற என்று அவள் மேல் கை போட, அதனை தட்டிவிட்டு அனைவரையும் முறைத்தவள் அறிவிடம், நீ மட்டும் ஏண்டா சும்மா இருக்க, உன் பங்குக்கு நீ கலாய்க்க வேண்டியதுன என்று கேட்க, அவனோ, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்,
அப்புறம் யாரு உன்கிட்ட வாங்கி கட்டிக்கிறது என்று வாய்க்குள்ளேயே கூற, பிறகு ஏண்டா ஒரு மனுஷி சொல்றத முழுசா கேட்டு தொலைங்களேன்டா என்று கடுப்பாக கூற, மதுரனோ ஓகே ஓகே கூல் கைஸ் அவ சொல்றத தான் கொஞ்சம் பொறுமையா கேட்போமே நீ சொல்லு மது என்று கூற, அவளோ ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்தவள் கீழ்க்கண்டவாறு எழுதி காண்பித்தாள். ஏ அறிவமுதன் அண்ட் அன்பினியா, ஐ இளமாறன், எம் மதுரன் அண்ட் மதுரிகா. மீதி இருக்கிற அந்த எஸ் எதுக்குன்னா நாம எல்லாருமே நம்மளோட எய்ம்காக, அதாவது நம்மளோட குறிக்கோளுக்காக தானே வந்திருக்கோம். சோ ப்ளூரல் ஃபார்ம்ல எய்ம்ஸ் இருக்கு என்று கூற, அனைவரும் வேவென்றுதான் பார்த்தனர். மதுரனோ வாவ் மிஸ்டர் பண்டாரம் உனக்குள்ள இவ்ளோ அறிவா என்று அவளை பாராட்ட, மாறனோ இவ்ளோ நாள் எங்கடி வச்சிருந்த இத என்றபடி அவள் பின்மண்டையை பார்த்து எதையோ தேட, எதடா என்று மது கேட்க, அதற்கு இனியாவோ வேறென்ன மூளைதான் என்னடா என்று கூற, மீண்டும் முறைத்தாள் மதுரிகா. இப்ப என்ன வச்சு செய்யணும்னு முடிவே பண்ணிட்டீங்க அப்படிதானே என்று கேட்க, அறிவோ அவளுக்கு ஆதரவாக ஹே ஜோக்ஸ் அப்பார்ட் நிஜமா அவ யோசிச்ச விதம் அருமையா இருக்கு. அதுக்காக கண்டிப்பா நாம அவள பாராட்டியே ஆகணும் என்றவன் கை நீட்ட, உனக்காவது புரிஞ்சுதேடா அது வர சந்தோஷம் என்றவள் அவனிடம் கை குலுக்கினாள். பிறகு மாறனோ சரி கோச்சுக்காத சும்மா கலாய்ச்சோம் நீ யோசிச்சது நல்லா இருக்கு என்று கூறி ஆதரவாய் அணைக்க, இனியாவும் ஆமா மச்சி உன் அறிவை கண்டு நான் வியக்கேன் என்று அவளும் பாராட்ட, மதுரனோ சரி அப்போ மதுரிகா சொன்ன பேரையே நாம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்றிட அனைவரும் ஆமோதித்தனர். அப்பொழுது இனியாவோ சரி அப்ப நம்ம குரூப் ஃபார்ம் ஆனதை கொண்டாட வேண்டாமா, நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ட்ரீட் என்றிட, சூப்பர் எங்க போலாம் என்று மதுரிகாவும் ஆர்வமாய் கேட்க, மாறனோ எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு தான் யோசிப்பீங்களாடி என்று வாரிவிட, மற்ற இருவரும் சிரிக்க, பிறகு அனைவரும் மதிய உணவிற்காக உணவகத்தை நோக்கி சென்றனர். பிறகு அனைவரும் மகிழ்ச்சியாக உண்டுவிட்டு அவரவர் வீடு சென்றனர். மறுநாள் அழகாய் விடிய அனைவரும் கல்லூரியில் சந்தித்தனர். வேம்பு வகுப்பினுள் வர வகுப்பு ஆரம்பமானது. குட் மார்னிங் கைஸ், எல்லாரும் அவங்கவுங்க குரூப் பேர் யோசிச்சிட்டீங்களா என்று கேட்க, மாணவர்கள் அனைவரும் எஸ் சார் என்று ஒரு சேர கூறினர். பிறகு வேம்பு சூப்பர், சரி ஒவ்வொரு குரூப்ல இருந்து ஒரு ஆள் வந்து இந்த பேப்பர்ல அவங்க குரூப் மெம்பர் நேம்ஸும் அவங்க குரூப்போட நேமும் எழுதிட்டு போங்க என்றிட, ஒவ்வொரு குழுவிலிருந்து ஒவ்வொருவர் வந்தனர். நம் எய்ம்ஸ் குரூப்பிலிருந்து மதுரன் சென்று எழுதிவிட்டு வந்தான். அனைவரும் எழுதி முடிக்க வேம்பு ஓகே கைஸ் இப்போ ஒவ்வொரு குரூப் நேம் அண்ட் அந்த மெம்பர்ஸ் நேம் நான் வாசிக்கிறேன், அப்பதான் மத்த குரூப்புக்கு உங்க பேர் தெரியும் என்று ஒவ்வொரு பெயராக வாசிக்க ஆரம்பித்தார். ராம், வைஷ்ணவி, ஜானு, ஹேமா, ரகு 5 ஸ்டார் குரூப். விமல், விக்ரம், தேஜு, ஐஸ்வர்யா, சதீஷ் V5. இந்துஜா, நேத்ரா, சுரேஷ், சுகுமார், சுபிஷா 5 ரோசஸ். பிரசாந்த், ஜாக்லின், ஜோசப், மிதுலா, ரூபினா 5 ஃபயர்ஸ். ரீனா, கீர்த்தனா, ஸ்டெஃபி, மாதவ், கிருஷ்ணா எய்ம்ஸ். அறிவமுதன், அன்பினியா, இளமாறன், மதுரன், மதுரிகா எய்ம்ஸ் என்று வாசித்து முடிக்க, கடைசி 2 குழுக்களின் பெயர்கள் ஒரே போன்று இருக்க, அவ்விரு குழுக்களும் ஒருவரை ஒருவர் புருவமுயர்த்தி பார்த்து கொண்டனர். வேம்புவோ என்னப்பா நீங்க 2 பேரும் ஒரே பேர் வச்சிருக்கீங்க, ஒரே நேம்ல 2 குரூப் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, யாராச்சும் ஒருத்தர் மாத்தி தான் ஆகணும் என்று கூற, எதிர்குழுவில் இருந்த மாதவ் சார் நாங்க மாத்த முடியாது, எங்களோட எய்ம்காக இங்க வந்திருக்கோம், அதை யோசிச்சு தான் இந்த நேம் வச்சோம், அது மட்டும் இல்ல நாங்க முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம், அதனால அவங்கள மாத்த சொல்லுங்க என்று கூற, இங்கிருந்து இனியாவோ அதெல்லாம் முடியாது சார், எங்க குரூப் மெம்பர்ஸ் பேரோட முதல் எழுத்து வச்சு இந்த நேம் வச்சிருக்கோம், அதனால எங்களுக்கு தான் இந்த பேர் கரெக்டா இருக்கும், அதனால எங்களால மாத்த முடியாது என்று மாதவை முறைத்தபடி கூற, அதில் எரிச்சலுற்றவன் ஹே என்ன முறைக்கிற, எங்கள பார்த்து காப்பி அடிச்சிட்டு எங்களையே முறைக்கிறியா, திமிரா பேசாம மூடிட்டு வேற பேரை யோசிக்கிற வழிய பாரு என்று கூற, மாறனோ ஹே என்னடா யார பார்த்து காப்பி அடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன் என்று எகிற, அந்த குழுவில் இருந்த ரீனா என்னடா மரியாதை, நாங்க மாத்த முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று கத்த, இரு குழுக்களின் சண்டையை பார்த்த வேம்பு ஸ்டாப் இட் கைஸ், ஒரு குரூப் நேமுக்கு இவ்ளோ சண்டையா, அதுவும் வந்த 3வது நாள்லே இப்படி அடிச்சுக்கிட்டா இனிமே உங்களுக்குள்ள நடக்கிற போட்டிய எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க என்று கேட்டிட, மதுரன் எழுந்து சார் நோ ப்ராப்ளம், நாங்களே எங்க குரூப் நேம மாத்திக்கிறோம் என்று கூற, வேம்புவோ
தட்ஸ் த ஸ்பிரிட் மேன். இப்படிதான் விட்டு கொடுக்கிற குணம் வரணும் என்று பாராட்ட, மதுரிகாவோ நாம எதுக்கு விட்டு கொடுக்கணும், அவங்க மாத்திக்கட்டும் என்று கோபமாக கூற, மதுரனோ பரவால்ல விடு, குரூப் நேம்ல என்ன இருக்கு என்றவன் வேம்புவிடம், நாங்க நேம் யோசிச்சு ஒரு 10 மினிட்ஸ்ல சொல்றோம் சார் என்று கூற, டேக் யுவர் டைம் கைஸ் என்று அமர்ந்தார். இங்கு மதுரனை தவிர்த்து அனைவருக்கும் கடுப்புதான். அறிவு, மச்சான் அவன் நம்மள காப்பி அடிச்சோம்னு சொன்னான்டா, இப்ப அதுக்கு ஆமான்னு சொல்ற மாதிரி நீ நேம் மாத்துறன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற என்று கேட்க, மற்ற மூவரும் அறிவு கூறியதற்கு ஆமோதித்தனர். மதுரனோ, டேய் மச்சான், ஆம்பூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு இருந்தா நாம என்ன செய்ய முடியும் என்று கேட்க, பட்டென நால்வரும் சிரித்து விட்டனர். எது எது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் என்ற அர்த்தத்தில் மதுரன் கூற, இவன் கூறிய ஆம்பூர் பிரியாணி வசனத்தை அந்த குழுவில் இருந்த ரீனா கேட்டுவிட்டு, கைஸ் அந்த மதுரன் நம்மள நாய்னு சொல்றான், அவனை சும்மா விடக்கூடாது என்று கூறி ஏற்றிவிட, மாதவின் மனதில் மதுரன் மற்றும் அவனின் குழுவின் மேல் காரணமில்லாமல் வஞ்சம் ஏற்பட்டது. சிறிது நேர குழு ஆலோசனைக்கு பிறகு மதுரனின் யோசனைப்படி பெயரும் திட்டமிடப்பட்டது. சார், குரூப் நேம் செலக்ட் பண்ணியாச்சு, பாண்டவாஸ் குரூப் என்றிட, வேம்புவோ நல்லா இருக்கே, குட், ஆல் தி பெஸ்ட் என்றிட நன்றி கூறி அமர்ந்தான் மதுரன். சரி ஓகே கைஸ், ஏதோ சர்க்குலர் வந்திருக்குன்னு சொன்னாங்க, என்னன்னு விசாரிச்சுட்டு உங்க குரூப் நேம்ஸ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரேன் என்று கூறிவிட்டு சென்றிட, பாண்டவர்கள் குழு வழக்கம் போல் கதை பேச தொடங்கியது. ஆனால் மதுரிகா மட்டும் அமைதியாக இருக்க, மதுரனோ மிஸ் பண்டாரம் எதுக்கு இவ்ளோ டல்லா இருக்க என்று கேட்க, மாறனோ வேற எதுக்கு, அவளே எப்பயாச்சும் தான் அறிவா யோசிப்பா என்று கூறிக்கொண்டிருக்க, இடையில் புகுந்த அறிவோ, யூ மீன் என்ன மாதிரி என்று கேட்க, இனியாவோ அடச்சி, உனக்கே அந்த பேரை தப்பா வச்சுட்டாங்களேன்னு வருத்தப்படுறேன், இதுல இது வேற என்று அவனை கலாய்த்தவள் மாறனிடம், நீ சொல்லுடா என்க, அவனும் தொடர்ந்தான். அவளே எப்பயாச்சும் தான் அறிவா யோசிப்பா, அதுவும் இப்படி புட்டுக்குச்சேன்னு வருத்தப்படுறா என்று கூற, மதுரிகாவும் ஆமாம் என்றால் பாவமாக. அதில் சிரித்த மதுரன், விடு, புளிக்குழம்பு செஞ்சு அது பிடிக்கலனா அதுல முட்டைய உடைச்சு ஊத்தி முட்டை குழம்பாவும் ஆக்கிடலாம், மீனை போட்டு மீன் குழம்பாவும் மாத்திக்கலாம் என்று கூற, அறிவோ என்ன மச்சான் இன்னைக்கு லஞ்ச் மீன் குழம்பா முட்டை குழம்பா என்று கேட்க, மதுரனோ எது செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்று அசடு வழிந்தபடி கூற, மற்ற மூவரும் புரியாமல் மதுரன் அறிவை பார்த்தனர். அறிவோ, டேய் மச்சான், பாவம் இவங்க 3 பேரும், புரியுற மாதிரி சொல்லுடா என்றிட, அதில் சிரித்தவன், அதாவது நம்ம யோசிச்சதை தாண்டி ஒரு விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பா அது நல்லதுக்கா தான் இருக்கும், அத நமக்கு பிடிச்ச மாதிரி நாம மாத்திக்கலாம், அவ்வளவுதான், டோன்ட் வரி என்று தத்துவம் பேச, அறிவோ நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா என்றபடி தன் டைரியில் குறித்து கொண்டான். அவன் கூறிய விதத்தில் மதுரிகா சிரித்தே விட்டாள். பாண்டவர் குழு இவ்வாறு சிரித்து மகிழ, அதனை எய்ம்ஸ் குழு வன்மமாய் நோக்கியது.